ஓகே. கதைக்க கிளியரா இருக்கா எல்லாருங்க? கதைக்கிறது கிளியரா இருக்குதா? சட்டுன்னு கதைக்க கிளியரா இல்லையான்றத. சட்டுன்னு முடியுமா இருக்கா? கதைக்கிற கிளியரா? ஓகே. ஓகே பாவம். சரிண்ணே. ரைட். பாருங்க. எக்ஸாமுக்குள்ள போறதுக்கு முதல்ல என்ன செய்யுங்க, கொஞ்சம் பேப்பர்ஸ் செஞ்சுட்டு போனீங்கன்னு சொன்னா காணும். சரிண்ணே, அது சம்மந்தமான கேள்வி தான் வரப்போகுது. ஸோ அதில் வந்து இப்போதைக்கு வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அமைப்பு கட்டுறோம் நாங்கள். சரி, அதில் ஒரு 5 பேப்பர்ஸோ இல்லை இன்னொரு 3-4 பேப்பர்ஸ் முடிச்சிட்டோம்னு சொன்னால் மிச்சத்தை வந்து செகண்ட் பார்ட்டுக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் பார்ட் செய்ய போனோம்னா கொஞ்சம் தியரிகள் கொஞ்சம் எங்களுக்கு தேவைப்படும். ஸோ தியரி வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக இருந்தீங்கன்னு சொன்னால் தான் பார்ட் ஒன்ல வந்து நான் என்ன செய்யலாம்னா எம்சிக்கு வந்து தட்டிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ தியரி கொஞ்சம் உங்களுக்கு என்னன்னு சொன்னால் வந்து இந்த இடத்துல சொல்லக்கூடிய அளவு தியரி வந்து சொல்லிக்கொள்வோம். தேவையில்லாத தியரி வந்து சொல்லப்பட மாட்டேது. நான் என்ன சொன்னால் இப்போ தியரியை வந்து நாங்கள் இருக்கிற தியரி எல்லாத்தையுமே கழிச்சிட்டு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யணும் விளங்கி கொள்ளாது. அது முதலாவது விஷயம். சரி, அப்புறம் தியரி சொன்னா தான் எங்களுக்கு விளங்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்ப தேவையான தியரி உங்களுக்கு சொல்லப்படும். ரைட். அதுக்கு தியரி தேவைன்னு சொன்னா, அதுக்கான தியரி கட்டாயம் தரப்படும். இல்ல இதுக்கு தியரி தேவையில்ல அப்படின்னு சொல்ற சந்தர்ப்பத்துல வந்து எங்களுக்கு என்ன அதுக்கான தியரி வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ இதெல்லாமே வந்து நீங்க என்ன செய்றீங்க? பாடமாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு தியரி சொல்லணுமான்னு சொல்லி பார்த்தா, எங்களுக்கு தியரி வந்து இந்த முதலாவது இதுக்கு வந்து தேவைப்படாது. அதாவது என்ன எங்களுக்கு செய்முறைகள் எல்லாம் நீங்க செஞ்சு பார்த்திருப்பீங்க. ஸோ என்ன திருக்கற்பாடுகள் அப்படியான விஷயம் கேட்டா மட்டும் தான் நீங்க என்ன செய்ய முடியும்? தியரிய சொல்ல போறீங்க. மற்றபடி எங்களுக்கு என்ன? ஒரு இத பெயரிட போறீங்க. பெருமானத்த காண போறீங்க. இழிவண்டியை காண போறீங்க. வளமையா வார ஒரே ஒரு விஷயம் தான். திரும்ப திரும்ப வரப்போகுது. ஸோ பார்ப்போம். நானு முதலாவது கேள்விய பார்த்தீங்கன்னு சொன்னா, என்ன அவங்களுக்கு பெயரிடட்டா. பெயரிட சொன்னான்னு சொன்னா, ஏ என்ன? பி என்னன்னு சொன்னீங்க என்ன செய்யுங்க? டக்கு 2 பேருங்க பாப்போம் இருக்கா? உங்களால வந்து தெரியும் தானே? ஸோ தெரிஞ்சா என்ன செய்யணும்னா, டக்கு டக்குன்ட்டு அதுக்கான இதுகள வந்து பெயரிடுங்க. தெரிஞ்சா சொல்லுங்க. அப்படி இல்லாட்டி என்ன பிரச்சனை இல்ல. சரி நானு சொல்லும்போது என்ன செய்றீங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணாம விட்டுட்டு இருக்காதீங்க. இதுல நோட் பண்ணாம இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க இருக்கிறதுலயும் பிரயோஜனம் இருக்காது. கட்டாயம் என்ன செய்யுங்க, நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். அப்ப முதலாவது நாங்க பார்த்துப்போம். இது நீங்க ஒரு வேளை உங்களுக்கு இது உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா கூட, நீங்க என்ன செய்யலாம்? கொஞ்சம் கிஞ்சம் அங்காளம் இங்காலம் என்ன செய்றீங்க நீங்க, அதாவது உங்கள்ட்ட ஒரு கைடுகள் எதுவும் இருக்கும்னு சொன்னா, நீங்க என்ன செய்யலாம்? அங்க நீங்க நீங்க தட்டி கிட்டி பார்த்துக் கொள்ளலாம். அப்ப நாங்க முதலாவது பார்த்தோம்னு சொன்னா, ஏ என்னன்னு கேட்டுருக்காங்க. ஸோ ஏன்றத பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு என்ன? தீதால இருக்க போறேன். அதாவது தீதால இருக்க போது ஏ என்றது. சரிதானே? தீதால இருக்க போகுது. அதே மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, பி என்றவங்களுக்கு என்ன? தீதாள்ன்ற தலையா இருக்க போகுது. சரிதானே? தீதாள்ன்ற தலை. சரிதானே? தீதாள் தான் எங்களுக்கு என்ன இருக்கு? அது வந்து தீதாள் தலையா இருக்க போறது. சரிதானே? தீதாள் தலை. சரிதானே? ரைட். அப்ப சி என்ன எங்களுக்கு? சி என்றத பார்த்தீங்கன்னு சொன்னா, வட்ட அளவுட. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல கிளியர் இல்ல ஃபோட்டோ. பட் எங்களுக்கு என்ன பார்க்கவே தெரியுது. எங்களுக்கு என்னன்னா, சைட்ல எங்களுக்கு என்ன குறிச்சிருக்காங்க. அப்ப சைட்ல எங்களுக்கு என்ன சுத்த 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 இதெல்லாம் எங்களுக்கு என்ன வட்ட அளவுட வந்து நகர்ந்து கொண்டு இருக்க போகுது. ஸோ என்ன இருக்க போறது எங்களுக்கு சி என்றவர் வந்து வட்ட அளவடியா இருக்கு. சரிதானே? வட்ட அளவிட. ரைட். அதே மாரி டீன்றது பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன? அதாவது இதுல பார்த்தீங்கன்னா, டீன்றது வந்து எங்களுக்கு என்ன? மேல காட்டியிருக்கா மாரியும் இருக்குது. சரி ஆனா உள்ளுக்குள்ள அம்புக்குறி மாரியும் இருக்குது. சரி ஆனா இப்ப டி என்னன்னு கேட்டான்னு சொன்னா, இப்ப நாங்க ஒருவேளை எங்களுக்கு மேல தான் எங்களுக்கு இது இருக்காரான்னு சொல்லி பார்த்தா, எங்களுக்கு என்ன நாங்க வேற பூணுன்னு சொல்லுவோம். சரிதானே? அப்படி இல்ல எங்களுக்கு அம்புக்குறி உள்ளுக்குள்ள அளவிடையத்தான் குறிக்கிறாரா இருந்தா, நாங்க என்ன செய்வோம் அவர வந்து பிரதான அளவிடைன்னு சொல்லுவோம். சரிதானே? அப்ப எங்களுக்கு பார்க்க மேல் உள்ளத தான் குறிக்கிற மாரி இருக்குது. ஸோ அப்படின்னு சொன்னா எங்களுக்கு என்னவா இருக்கு அப்புறம் அந்த விஷயம் வந்து பூணுன்ன மாரி வருவாரு. சரிதானே? அப்படி இல்ல எங்களுக்கு உள்ளுக்குள்ள அளவடையத்தான் காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, அவர நாங்க என்ன செய்வோம்? பிரதான அளவடைன்னு சொல்லுவோம். சரிதானே? கூடுதலா வந்து எங்களுக்கு நீங்க என்னன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. மேல தான் இருக்குன்னு சொன்னா பிரதான அளவெண்டு குடுத்தா சில வேளை எங்களுக்கு என்ன பிழையாவும் அந்த பிழையையும் போட்டு போகக்கூடிய மாரி இருக்கும். இப்ப மேல காட்டுற மாரி இருக்கிறதால வந்து அந்த விஷயம் எங்களுக்கு சில வேளை சிக்கும். சரிதானே? ரைட். பாருங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னும் எக்ஸ்ட்ராவா எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு இத குறிக்க சொல்லுவாங்க. அதே மாரி இவரையும் குறிக்க சொல்லுவாங்க. யாருன்னு சொல்லி. சரி இவர் எங்களுக்கு என்னவா இருக்க போறார்? ஃபிக்ஸ் ஆன ஒரு இடமா இருக்க போது. மாற்றம் அடையாது. அப்ப என்ன சொல்லுவோம் அவர வந்து பட்டடைன்னு சொல்லுவோம். சரிதானே? பட்டடைன்னு சொல்லப்போறோம் அவர. அதே மாரி இவர் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன உருட்ட, உருட்ட, உருட்ட எங்களுக்கு என்ன செய்ய போறார்? நகரப் போகுது. சரி அப்ப இவர் நகர்ந்து கொண்டிருக்க போறார். அப்ப நகர்றவங்களுக்கு என்ன கதிர்கோள்ன்னு சொல்லுவோம். சரிதானே? அப்ப எக்ஸ்ட்ராவா எங்களுக்கு சில விஷயம் தெரியும்னு சொன்னாலும், அதையும் நாங்க ஞாபகப்படுத்தி வைக்கிறது எங்களுக்கு சிறந்த விஷயமா இருக்கு. சரிதானே? இவர் எங்களுக்கு வளமையா தெரிஞ்ச விஷயம் தான் எங்களுக்கு என்ன இவர் வந்து எங்களுக்கு சட்டம். சரிதானே? இவர் எங்களுக்கு சட்டம். ஸோ இவ்வளவு விஷயம் தான் எங்களுக்கு என்ன இதுல வந்து மெயினா வந்து தெரிய வேண்டிய எங்களுக்கு என்ன பகுதியா இருக்கு. அப்ப எந்த பகுதிய அவங்க கேட்கிறாங்களோ, அதுக்கேற்ற மாரி நாங்க என்ன சொல்லுவோம்? சொல்லி போட்டு போயிடும். சரி அப்ப ஏபிசிடி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப அதுக்கேற்ற மாரி நீங்க என்ன செய்றீங்க? ஏபிசிடிய சொல்லி முடிச்சிருவீங்க.
சரியா? அப்ப முதலாவது கேள்விக்கு எங்களுக்கு ஆன்சர் வந்து எங்களுக்கு ரைட் ஓகே. அடுத்தது பிய பார்த்தீங்கன்னு சொன்னா, மேலே காட்டப்பட்ட திருகாணின்மணியின் இழிவண்ணியை கேட்டிருக்காங்க. அப்ப இழிவண்ணியை கேட்டிருக்காங்கன்னு சொன்னா, இத வச்சு தான் நாங்க என்ன செய்ய போறோம்? இழிவண்ணிய கதைக்க போறோம். அப்ப இழிவண்ணிய கதைக்க பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு என்ன மாரி இவர் பிரிபட்டிருக்குன்னு சொன்னா, வட்ட அளவுல பாருங்க. எங்களுக்கு என்ன நடக்குன்னு சொன்னா, 50 பிரிவு வந்திருக்கு. வட்டடையில எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு? 50 பிரிவு வந்திருக்கு. சரிதானே? இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா 50 பிரிவு இருக்கு அப்ப. அதே மாரி இங்க பிரதான அளவுல எங்களுக்கு என்ன மாரி பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஒவ்வொன்னும் பாருங்க. இப்ப என்ன 5ஆ இருக்குது. இதுல 5 போட்டிருக்கு. அப்ப 1, 2, 3, 4, 5ன்னு வந்துரும் இப்ப. அந்த 1க்கும் இதுக்கும் இடையிலே எங்களுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன? அதாவது 1/2 மில்லி மீட்டரா எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு? பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப 1/2 மில்லி மீட்டருங்களுக்கு பிரதான வந்து எங்களுக்கு என்ன? ஒரு இது திரும்பிகள் என்ன வரப்போகுதுன்னு சொன்னாங்களே, 1/2 மில்லி என்ன வரப்போகுதுன்னு சொன்னா, அப்ப எங்களுக்கு ஒரு சுற்றுக்கு எவ்வளவு வரப்போகுது? 50 இருக்க போகுது. அப்ப பிரிச்சு பிடின்னு சொன்னா, என்னவா இருக்கும்னு சொன்னா, எங்களுக்கு 1/100 வரப்போகுது. 1/100. ஸோ என்ன இருக்கு? 0 1 மில்லிமீட்டரா இருக்க போறேன். 0 1 மில்லிமீட்டர். விளங்குதா? இவர் வந்து 50 பிரிவா பிரிக்கப்பட்டிருக்கு. அதனால எங்களுக்கு 1/2 மில்லிமீட்டரா பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப எங்களுக்கு என்ன செய்ய போறோம்? அத வந்து பிரிச்சு விட்டோம்னு சொன்னா, எங்களுக்கு என்ன வரப்போகுது? 0 1 மில்லிமீட்டரா இருக்க போகுது. சரியா? அவ பிய நாங்க சொல்லிட்டோம். இப்ப என்ன கேட்டுருக்காங்கன்னு சொன்னா, அளவீடுகள் எடுக்கும்போது பி ஆனது வந்து முக்கியமான ஒரு தொழிற்பாட்ட கொண்டிருக்கான். பி எங்களை நான் என்ன செய்ய போறேன், எங்களுக்கு இதுவரை வந்து என்ன நடக்க போகுது, எங்களுக்கு இவர்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பெரிய இடைவெளி இருக்கையில, நான் என்ன செய்ய போறேன், ஏ பத்தி சுத்தி சுத்தி கொண்டு வந்துருவோம். சரியா? ஆனா எங்களுக்கு என்ன கிட்டமுட்ட நாங்க எங்களை என்ன செய்ய போறோம், நாங்க பி பத்தி தான் நாங்க என்ன செய்யணும்னா சுருட்டி கொண்டு போறோம். சரி, பி பத்தி தான் நாங்க என்ன செய்ய போறோம், கிட்ட நெருங்குற சந்தர்ப்பங்கள்ல நாங்க என்ன செய்யணும், சுழட்டி எடுக்க போறோம். அப்ப சுழட்டி எடுக்கையில வந்து பில பிடிச்சு என்னதுக்காக சுழட்டணும்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னா, அது என்ன திட்டமிட்டு நாங்க வச்சுட்டு பில சுழட்டைகள என்ன செய்யணும்னு சொன்னா, அதுல வந்து ஒரு சின்ன ஒரு நான் இதுல வந்து கைய வச்சு இவங்களுக்கு என்ன இடைவெளி இருக்கு. நான் இதுல தடுப்ப வச்சு பிய சுத்தினேன்னு சொன்னா, என்ன செய்யணும்னு சொன்னா, இவர் வந்து நகர மாட்டாரு எங்களுக்கு. அப்ப நகராம கொள்ளாம என்ன செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு, இந்த இடத்துல வந்து இதுக்குள்ள ஒரு சத்தம் ஒண்ணு கிளிக் கிளிக் கிளிக்ன்னு சொல்லி ஒரு சத்தம் ஒண்ணு கேட்டுக்கொண்டு இருப்பேன். சரிதானே? நீங்க இதுல என்ன செய்றீங்க, கையில அதுல நீங்க கிடைக்கிற சந்தர்ப்பங்கள்ல நீங்க என்ன செய்றீங்க, லேப்புக்குள்ள போனீங்கன்னு சொன்னா தட்டி பாருங்க. சரிதானே? அதுல கைய வச்சு என்ன செய்றீங்க, இத வச்சு சுத்தி பாருங்க. இத வச்சு சுத்தினீங்கன்னா அழிச்சு கொண்டு போகும். சரிதானே? இத வச்சு சுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யாங்க எங்களுக்கு, நசிபட மாட்டுது. சரிதானே? அப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னா, நசிபட மாட்டுது. அப்ப நசிபடாம என்ன செய்யணும்னு சொன்னா, அது அங்கால இங்கால நகராம கொள்ளாம என்ன செய்யணும்னு சொன்னா, கிளிக் கிளிக்ன்னு ஒரு சத்தத்த வந்து எழுப்ப போகுது. அப்ப இதுல கேட்ட கேள்வி என்ன எங்களுக்கு, பில வந்து என்ன எங்களுக்கு பயன்பாடுன்னு இருக்கு. சரிதானே? பில என்ன எங்களுக்கு பயன்பாடுன்னு சொல்லீங்கள பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர்ல சரிதானே எங்களுக்கு என்ன பட்டடையம் வந்து எங்களுக்கு இந்த கதிர்கோளுக்கு இடையில ஒரு பொருள வந்து என்ன செய்யாதுன்னு சொன்னா, அமுக்கங்கள் ஏற்படுத்து. சரி, இன்னொரு புற விசையோட தாக்கி வந்து நலிவடைய செய்யாது. அந்த நசிவடைய செய்ய மாட்டார். சரிண்ணா, அப்ப நாங்க அத வந்து சொல்லிக்கிட்டோம்னு சொன்னா, சரி, சரிண்ணா. அப்ப அழுத்தங்கள் எங்களுக்கு என்ன செய்யாது, எங்களுக்கு பாதிப்ப ஏற்படுத்தாதவாறு இருக்கும். சரிண்ணா, அதாவது இது பற்றி சுழற்றினோம்னு சொன்னா, பட்டடையும் கதிர்கோளுக்கும் இடையில உள்ள பொருளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படாம இருக்கும். அத நாங்க இதுல சொல்லுவோம். அப்ப என்ன அத எப்படி நீங்க சரியாக நிகழ்வுன்ற உறுதிப்படுத்துவீங்கன்னு கேட்டா, சரியான ரைட் ஓகே. அந்த இடத்துல வந்து என்ன மாரி வந்துட்டாருன்னு சொல்றத உறுதிப்படுத்துவீங்கன்னு சொன்னா, அந்த விஷயம் தான். எங்களுக்கு என்ன செய்ய போகுது, எங்களுக்கு கிளிக் கொண்ட ஒரு சத்தம் வந்து எங்களுக்கு கேட்கும்னு சொல்லுவீங்க. சரிதானே? பொருள் ஒரு ஒரு உருவழியாதோ பொருள் வந்து என்ன செய்யும் எங்களுக்கு உருவழியாது. அதாவது என்ன பொருளோட உருவம் வந்து எங்களுக்கு என்ன மாறாம கொள்ளாம இருக்கும்னு சொல்லலாம். சரிதானே? அது உங்களோட தொனியில வந்து சரியா சொல்லுங்க. அடுத்து நீங்க வந்து இந்த இவ்வளவு வந்து விஷயத்துக்கு நீங்க என்ன செய்யணும்னா, கைட கொஞ்சம் பாருங்க. இதுல வந்து நானு. இதுல வந்து கைட்ல என்னமா இருக்காங்களோ, அந்த விஷயத்த நீங்க சரியா குடுத்தீங்கன்னு சொன்னா, முழு என்ன செய்வாங்க ஃபுல் ஆன்சர் வந்து அதாவது என்ன முழு மார்க்ஸையுமே தந்துட்டு போவாங்க. சரிதானே? இதெல்லாம் வந்து கைட்ல இருக்கிற ஒரு பரிசோதனைகள் தான். நம்ம கெமிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எம்சிக்யூ தட்டுறதுக்கு கட்டாயம் எங்களுக்கு ஏன்னா கைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியரா இருக்க முடியும்னா, எம்சிக்யூல என்ன செய்யலாம் நாங்க வடிவா வந்து நல்ல மார்க்ஸ் எடுத்துட்டு போகலாம். சரிதானே? ஒரு 40, 45க்கு மேல என்ன செய்யலாம் அப்படின்னா, எம்சிக்யூவ வடிவா தள்ளலாம் எங்களுக்கு என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கெமிஸ்ட்ரியில வந்து கைட் வந்து நல்லா கிளியரா இருக்கு. அதே மாதிரி தான் எங்களுக்கு பிசிக்ஸ்லயும் வந்து இந்த சக்சன் இந்த கேள்விய செய்யணும்னு சொன்னா, அது சம்பந்தமான விஷயம் வந்து எங்களுக்கு என்ன, இதே விஷயம் தான் இருக்க போகுது. சரி, நம்மளோட கைட்லயே சரி, எங்களுக்கு என்ன செய்முறை புக்ல சரி இருக்க போற விஷயம் இதுதான். ஆனா என்ன செய்வாங்க எங்களுக்கு, இந்த படங்கள தான மாத்தி மாத்தி தரப்போறாங்க. அப்ப நீ என்ன செய்ய ஒரு விஷயத்த நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துட்டேன்னு சொன்னா, அதுக்கப்புறம் நீ எத்தன கேள்வி வந்தாலும் திருப்பி திருப்பி போட்டு செஞ்சுட்டு வர வேண்டியது தானே. அப்ப கஷ்டம்ன்றது உனக்கு இருக்காது. சோ என்ன செய்யலாம்னா, கைடுகள கொஞ்சம் பாருங்க. இந்த செய்முறைகள் அப்படியான பயிற்சி செய்கைகள. சரியா? அப்ப நாங்க என்ன செய்றோம், சி பாட்டுன விடையை நாங்க எடுத்துட்டோம்னா, டி பாட்டுக்குள்ள போனோம்னு சொன்னா, திருகாண நுண்மணியின் பூச்சிய வடிவம் பாரது எவ்வாறு நீங்க என்ன செய்ய போறீங்க, பூச்சி வழுவ துணிய போறேன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அப்ப என்ன செய்ய போறோம் எங்களுக்கு, பூச்சி வழி எவ்வாறு துணிவீங்கன்னு சொன்னா, பொருள்கள் எதையுமே சரியான பொருள்கள் எதையுமே இல்லாத சந்தர்ப்பத்துல, பட்டட கோழையும் என்ன செய்யணும்னா, பட்டடையும் கதுக்கோழையும் வந்து ஒன்றோட ஒண்ணு என்ன செய்ய போறோம்னாங்க, முட்ட வச்சுட்டு சரிதானே? எப்படி சுத்த போறோம்னு தெரியும் தானே? தீதால் தலைப்பற்றி சுத்தைகள கிளிக் கொண்ட ஒரு சத்தம் கேட்கும்.
அந்த சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்ய போறோம், பெறப்படுற அளவிட தான் எங்களுக்கு என்ன இருக்க பூச்சிய வலுவா இருக்க போகுது. சரிதானே? பூச்சிய வலு. சரிதானே? அப்ப வெளிவன்னிக்க நீங்க இது சம்பந்தமா இல்லாம கொள்ளாம, இதுல வச்சு எப்படி துணிவீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. சரிதானே? அதாவது உபகரணத்த பயன்படுத்தி கிளிவண்டிக்கு என்ன மாரி காணிங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அதையும் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேணும். சரி அப்ப நாங்க என்ன செய்வோம், அதாவது ஒரு சுழற்சி தீர்காயத்துல இந்த ஒரு சுழற்சி சுழற்சியில வந்து எங்களுக்கு இந்த பிரதான அளவடையில வந்து எவ்வளவு தூரம் நகருதோ, அவர் எங்களுக்கு என்னவா இருக்க போறார், அவர்ட்ட இழிவன்னிக்கன்றதை நீங்க சொல்லுறதுக்கு ஏத்த மாரி இருக்கணும். அப்ப இழிவன்னிக்கு அப்படி காணீங்கன்னு சொன்னாலும். இப்ப நீங்க இந்த உபகரணத்த பயன்படுத்தி பூச்சிவலி எப்படி காணீங்கன்னு கேட்கல. சொல்ற மாரி, உபகரணத்த பயன்படுத்தி இழிவன்னிக்கு எப்படி காணீங்கன்னு சொல்லி கேட்டாலும், நீங்க என்ன செய்றீங்க, சொல்றதுக்கு ஏற்ற மாரி இருந்து கொள்ளுங்க. சரியா? ஓகே. அப்ப பூச்சி எவ்வளவு துணியுன்னு சொல்லிட்டீங்க. அடுத்து ஈப்பாட பார்த்தீங்கன்னா, உருக்கு பந்து ஒன்றின் விட்டத்தை அளவிட திருகாணி நுண்மானியை பயன்படுத்தும் போது சரிதானே? ஏன்னா உருக்கு பந்து தானே எங்களுக்கு என்ன இந்த திருகாணி நுண்மானியை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்க என்னென்ன விஷயங்கள நாங்க செய்யலாம்ன்னு சொன்னா, யார் யார வந்து கண்டுபிடிக்கலாம்ன்னு சொன்னா, என்ன எங்களுக்கு மெல்லிய கடதாசிகள தடிப்புகள நாங்க என்ன செய்யலாம், இதுல இருந்து அளந்து கொள்ளலாம். சரிதானே? அதே மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த சன்னங்கள் சரிதானே? சன்னங்கள் இருக்கு நெய்ய சன்னங்கள், அவைகளோட விட்டத்த துணிகிறதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம். ஸோ அதுகள நீங்க என்ன செய்யணும் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிதானே? அப்படியான விஷயங்கள. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு என்ன சின்ன சின்ன விஷயங்கள் சிலதுகள் இருக்குது. அதுகள நீங்க என்ன செய்றீங்க, எடுத்து பக்குவமா அப்படியே ஞாபகப்படுத்தி வச்சீங்கன்னு சொன்னா, வர்ற சந்தர்ப்பத்துல நாங்க டக்கு டக்குன்னு அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? அப்ப அடுத்தது பாருங்க. என்ன கேட்டாங்க இதுல வந்து 2ல வந்து என்ன அவங்களுக்கு பூச்சிய வலி இல்லையாம். சரிதானே? பூச்சிய வலி இல்லாம இருக்கே இந்த படத்துல வந்து எங்களுக்கு என்ன, பூச்சிய வலி இல்லையாம். அப்படி இருக்கையில நீங்க எலிவன்னிய காண போறீங்க. அப்ப நாங்க எலிவன்னிய காண்றத நான் உங்களுக்கு போன கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன் என்ன எங்களுக்கு அதாவது இந்த இதனால வேர்னியர் பிரிவ நாங்க என்ன செய்வோம், அதாவது இதுல வந்து வட்ட அளவடி நீங்க என்ன செய்ய வேர்னியர் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. வேர்னியர் இந்த வட்ட அளவடை என்ற பிரிவு வந்து எங்களை பிரதான அளவடையில எதுக்கு பிறகு நிக்கிறாருன்னா பார்க்க போறோம். சரிதானே? கொஞ்சம் இந்த டைம் கொஞ்சம் சத்தம் கேட்கிறேன்னு சொன்னா கொஞ்சம் செய்யலாம். அத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப என்ன செய்ய நாங்க இதுல பாருங்க பிரதான அளவடையில பாருங்க இந்த எங்களுக்கு 21, 22, 23 தானே. சோ 23 தாண்டி நிக்கிறேன். நான் என்ன செய்றேன் எங்களுக்கு 23 தாண்டி நிக்கிறேன். அப்ப நீங்க அத பார்த்துக்கோங்க. அப்ப என்ன செய்யணும் நாங்க 23 மில்லிமீட்டர் கட்டாயம் வரத்தான் போகுது. 23 மில்லிமீட்டர் கட்டாயம் வரதான். அந்த பிளஸ் வந்து எனக்கு என்ன செய்ய போகுது, அடுத்த மிச்சமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இவரால வரப்பட்ட விஷயமா இருக்கு. சரிதானே? எங்களுக்கு இதுல வந்து 5 தாண்டல. சரிதானே? 23.5 தாண்டல. சரிதானே? இப்ப தாண்டிட்டு நிக்கிறேன்ல. 23 தாண்டி நிக்குது. சரிதானே? அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்குன்னு சொன்னா எங்களுக்கு, இங்கால மிச்சமா இருக்கிற இந்த பிரிவுல உள்ள அளவிட எங்களுக்கு தேவை. அதுக்கு தான் எங்களுக்கு என்ன தெரியும்? இழிவண்டிகை தெரியும். அப்ப எங்களுக்கு இழிவண்டிகை பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு சுழற்சி சுத்தி என்ன நடக்குது எங்களுக்கு 0.01 என்ற அளவு நகரப்போகுது. இப்படி எவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்கு வந்துருக்கீங்கன்னு சொன்னா, என்ன எங்களுக்கு இதுக்கு நேரா பார்த்தீங்கன்னு சொன்னா 45 மேல கிடக்குது. கீழ 40 இருக்குது. அப்ப இதுல இருக்கிற பெருமானம் பார்த்தீங்கன்னு சொன்னா 44ஆ இருக்க போகுது. என்ன? 40 கீழ இருக்கார், மேல 45 இருக்கார். அப்ப கீழ இருக்கிற பெருமானம் 44ஆ இருக்க போறார். அப்ப நீங்க பெருக்கி எடுத்து சுருக்கி கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா, என்ன வரும் சொன்னா எங்களுக்கு 23.44 மில்லிமீட்டரா இருக்கும். அப்ப எனக்கு அவங்க கேட்ட கேள்வி இதுக்கு என்னவா இருக்கு பாருங்க எங்களுக்கு, உங்களுக்கு பிரதான அளவோட என்ன செய்றீங்க மிச்சத்தையும் சாரி கூட்டி எடுக்க போறீங்க. சரிதானே? அப்ப 23 தசம் என்ன இருக்க போற 44 மில்லி மீட்டரா இருக்க போகுது. சரிதானே? அதுல கேட்டுக்கான விட்டம். சரி நான் ஆர கேட்கல. விட்டம் தான். நான் நேரடியா என்ன செய்யலாம், நாங்க இந்த விட்டத்த தான் கண்டுகொள்ள முடியும். ஆரைய காண முடியாது. அப்படி யார கேட்டாலும் நான் என்ன செய்றோம், வந்தவர வந்து 2ஆல பிரிச்சு நாங்க சொல்லுவோம். சரியானே? அப்ப இந்த இடத்துல நாங்க ஆரைய வந்து கேட்க மாட்டாங்க. ஆர காண்றதுக்கு முதல்ல என்ன செய்ய முடியும்னா எங்களுக்கு, தனியா ஆரைய மட்டும் கேட்டுப்பாங்கன்னு சொன்னா, நாங்க இதுல வந்து ஒரு அளவுடைய வச்சு ஆரைய நாங்க எடுக்க மாட்டோம். சரி அந்த ஈயசனத்த என்ன செய்வோம், மாத்தி மாத்தி திருப்பி 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 வித்தியாசமான டிசைன்ல அங்காளையும் இங்காளையும் மாத்தி மாத்தி வச்சு செங்குத்தா வச்சு என்ன செய்யப்படுறோம், மாத்தி மாத்தி வச்சு எடுத்து போட்டு அதில சராசரியை தான் கண்டு என்ன செய்யணும், நம்ம ஆர கேட்டாங்கன்னு சொன்னா சொல்ல வேண்டிய அதில விட்டம் தானே. ஒரே ஒரு அளவு தான் கேட்டுருக்காங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும், நார்மலா சொல்லிட்டு விட்டுட்டோம். சரியாடா? அப்ப அடுத்த கேட்டனால் என்னது? திருகாணி நுண்மானியை பயன்படுத்தி மெல்லிய கம்பியொன்று விட்டதுக்கு எவ்வாறு திருத்தமா? இங்க பார்த்தீங்கன்னா இதுல கேட்டிருக்காங்க. எவ்வாறு திருத்தமான பெருமானத்தை எடுப்பீங்க? மெல்லிய கம்பி ஒன்றை விட்டதுக்கு. அப்ப என்ன செய்றோம் நாங்க மெல்லிய கம்பிய வந்து என்ன செய்றோம்? செங்குத்தா வந்து என்ன செய்றோம்? மாத்தி மாத்தி 2, 3 திசைகள்ல நாங்க என்ன செய்றோம்? வச்சு பெருமானத்த கண்டு அதில பெருமானத்த கண்டு அதில சராசரிய பெற்று தான் நாங்க என்ன செய்றோம்? விட்டத்த காண போறோம். சரிதானே? அப்ப என்ன செய்றாங்க? மெல்லிய கம்பியா? அப்ப கம்பி இருக்கிறது தான் என்ன செய்யணும்? கம்பிக்கு செங்குத்தா என்ன செய்றோம்? 2, 3 விதத்துல 2, 3 விதத்துல நாங்க என்ன செய்றோம்? மாத்தி மாத்தி அளவடி எடுத்து போட்டு அதிന്റെ சராசரிய நாங்க கண்டு குடுத்தோம்னு சொன்னா சரி. சரியா? அப்ப திரிகோண நுண்மானியை பயன்படுத்தி மெல்லிய கம்பியின் விட்டத்துக்கு எவ்வாறு திருத்தமான பெருமானம்ன்றத நோட் பண்ணி கொள்வீங்க. ஓகேயா? அப்ப எங்களுக்கு என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, வழமையாவே என்ன செய்றீங்க உங்களோட கைட்லயும் சரியானே
இருக்கிற ஒரு கேள்வியா தான் இருக்கும். சரி, அதே மாரி செய்முறை புக்லயும் இருக்கிற ஒரு கேள்வியா தான் இருக்க போற. வேற கேள்வியா கிடையவே கிடையாது. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? கொஞ்சம் என்ன செய்றீங்க எப்படியான 1வது கேள்விய சம்மந்தப்பட்ட எங்களுக்கு என்ன கருவி சம்மந்தமா தான் வரப்போகுது. அப்ப கருவி சம்மந்தமா வரைக்குள்ள நீங்க என்ன செய்றீங்க? அதில உள்ள நோட்ஸ் சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் நீங்க சொல்லிறலாம். நோட்ஸ் சம்மந்தமா வர்ற 1, 2 கேள்வி மட்டும் தான் இந்த பிராக்டிகல் வைஸ்ல வந்து கருவில வரப்போறேன். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? அந்த 1, 2 கேள்விய விட்டீங்கன்னு சொன்னாலும், மிச்சத்துக்கான மார்க்ஸ வந்து உங்களால என்ன செய்யலாம் சொன்னா, வடிவா அள்ளி எடுத்துட்டு போகக்கூடிய மாரி இருக்கும். சரியானே? 10 மார்க்ஸையும் நாங்க எடுக்கணும்னு சொன்னா, கொஞ்சம் கைட்ட கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். ஒவ்வொன்னுண்ட கைட்டையும் என்ன செய்யும், ஒரு கருவிக்குமான என்னென்ன விஷயத்த சொல்றாங்கன்றத கொஞ்சம் பாருங்க. நீங்க கணக்கு டீப்பா பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. என்ன செய்ற கேள்வி செய்யக்கில்ல, ஒப்பிட்டு பாரு. உனக்கு விட தெரியாட்டி, என்ன செய்ற பின்னால ஆன்ஸர தேடி பார்க்காத. சரி நான் உனக்கு ஏற்கனவே என்ன செய்வான், இதுல வந்து உனக்கு ஒரு வேள இது இந்த உனக்கு ஆன்ஸர் ஷீட் உனக்கு இருக்கும்ன்னு சொன்னா, ஆன்ஸர தேடி பார்க்காத. ஆன்ஸர தேடி பார்க்காம என்ன செய்ற, முன்னுக்கு வருவ இந்த கைட்ல கொஞ்சம் தட்டி பாரு. 2, 3 தடவ தட்டி பார்த்துக்கொள்ளு. பிறகு என்ன செய்ற, நீ ஆன்ஸர பார்க்க வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது. சரி அப்படி பிறகு அதுக்கு பிறகு ஆன்ஸர பார்க்கணும்னு தோணுனா, நீ பார்த்து என்ன செய்ற, ஆன்ஸரையும் பார்த்துக்கொள்ளு. அப்படி இல்ல ஆன்ஸரையும் பார்த்துக்கொள்ளு, கைடையும் பார்த்துக்கொள்ளு, எல்லாத்தையும் பார்த்து படிச்சுக்கொள்ளு. டைம் இருக்கிற டைம்ல டைம பயன்படுத்திக் கொள்ளு. டைம் இல்லாத நேரத்துல விசத்தரமான வேலைகள செய்யாத. சரியா? அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், அடுத்தது 2வது கேள்விக்குள்ள போப்போறோம். ரைட். அப்ப இதுல வர்றவங்களுக்கு என்ன, எக்ஸல் கேள்விய நாங்க பெரும்பாலும் பார்த்தோம்னு சொன்னோம்னா, கைட்ல இருக்கிற என்ன ஒரு விஷயத்த வச்சுத்தானடா அப்ப எங்களுக்கு வரப்போற விஷயம். சரிதானே? அப்ப கைட்ல ஏதோ ஒரு விஷயமா மாத்தி சொல்லியிருப்பாங்க. உனக்கு தெரியல வந்து வித்தியாசமா சொல்லியிருப்பாங்க. இப்ப பார்த்தேன்னு சொன்னா, இதுல பார் கைட்ல வந்து நான் உனக்கு கேட்ட கேள்விக்கான எல்லா ஆன்ஸருமே நான் உனக்கு இந்த கேள்விக்கான எல்லா ஆன்ஸர்ஸுமே வந்து பெரும்பாலும் வந்து இந்த இடத்துல இருக்க போறேன். சரிதானே? பூச்சியோட என்ன மாரி காண போறீங்க? சரிதானே? அது என்னத்த வச்சு அளக்க போறீங்க? எப்படி அளக்க போறீங்க? இவ யார் யார் என்ன எல்லா விஷயமே. சரி எல்லா விஷயமும் உனக்கு என்ன? இது சம்மந்தமா இதுல வந்து பெரும்பாலும் வந்து 10க்கு 8 மார்க் உனக்கு எடுக்கக்கூடிய மாரி கைட்லயே இருக்கு. சரிதானே? ரைட் அப்ப இப்ப நீ என்ன செய்ய போறோம்னா, இந்த கேள்விய நாங்க பார்க்க போறோம். இந்த கேள்விக்கு நீ பார்க்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, கைட்ல வந்து உனக்கு இருக்கான்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னா, கைட்ல நீ தட்டி பார்க்கலாம். சரிதானே? இருக்கு. சரிதானே? கட்டாயம் வந்து என்ன ஒரு இது கேள்வி வருதுன்னு சொன்னாடா, சரிதானே? என்னங்க சக்ஸரா ஒரு கேள்வி வருதுன்னு சொன்னா, கைட்ல வந்து அந்த செய்முறை குடுத்திருப்பானுங்க. அப்படி இல்லாட்டி செய்முறை புக்லயாச்சும் தனி ஒரு பிசிக்ஸ் செய்முறை இருக்கும் தானே! அந்த புக்லயாச்சும் அத செஞ்சிருப்பாங்க. அதுல கொஞ்சம் கொஞ்சம் கேள்வி கேட்டிருப்பான். இது என்ன செய்வான், கொஞ்சம் டீப்பா கேட்டிருப்பான். அவங்க நான் என்ன சொல்றாங்க, இரு மேற்பரப்புக்கு இடையே நிலைகள் உராய்வு சம்பந்தமான கதை தான் இங்க நடக்க போகுது. அவன் என்ன செய்றேன், தட்டி பார்த்துக்கொள்ள சரி நானு கைட் புக்ல தட்டி பார்த்தேன் நான் எங்களுக்கு. நானு நிலையியல் உராய்வு குணகம் சம்பந்தமாக என்ன செய்ய முடியும்னு சொன்னா, இந்த இடத்துல எங்களுக்கு உராய்வு விசை சம்பந்தமான விஷயம் எங்களுக்கு இருக்குது. நானு அப்ப உராய்வு விசை சம்பந்தமா இருக்கிற விஷயத்த நீ கொஞ்சம் பார்த்துட்டேன்னு சொன்னா, அதுக்கு பிறகு என்ன செய்யலாம்னா, கொஞ்சம் 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 தட்டி பார்த்துக்கோ. தட்டி பார்த்துட்டேன்னு சொன்னா காணும். அதுக்கு பிறகு உனக்கு என்ன செய்யும், ஏற்கனவே படிப்பிச்சிருந்து டீச்சர்ஸ் மாரி படிப்பிச்சிருந்தாலும் கூட, உனக்கு என்ன செய்யணும்னா கொஞ்சம் விளங்கிடும். அப்படி இல்ல உனக்கு என்ன செய்றேன், உனக்கு கைட் பார்க்க உனக்கு விளங்கிடும். அதாவது எதையும் விளங்கிடும்னு சொன்னா, கைட்ல பார்த்துக்கொள்ளு. நார்மலா வாய்ச்சு வச்சுக்கொள்ளு. பிறகு கேள்விய செய். சரி உனக்கு என்ன செய்யணும்னா, விலகிக் கொள்ளக்கூடிய மாரி தான் இருக்கும் பெரும்பாலும். சரியா? அப்ப இங்க இருக்கிற அதே விஷயத்த தான்டா இங்க வச்சு தள்ளுறான். ஒரு ஆள் வச்சு தள்ளுறேன். இங்க என்ன செய்ய போறான், தள்ளுறதுக்கு பதிலா ஒரு என்ன செய்யறான், ஒரு துணிய போட்டு இழுக்குறாங்க. 2மே ஒரு நான் என்ன செய்றேன், இப்ப இஞ்ச பிடிச்சு ஒரு ஆள் இழுத்துட்டு போறோமா, இல்லாட்டி இங்க வச்சு ஒரு ஆள் தள்ளுறவர் வந்து தள்ளுற விஷயம் இஞ்ச குடுபடுற மாரி யோசிச்சு கொள்ளலாம். ஒரே ஒரே இதுதான்டா. சரிதானே? விஷயம் ஒரே மாரி தான் இருக்குது. கட்டின படங்கள்லாம் எங்களுக்கு என்ன வித்தியாசமா இருக்கு. ரைட்டா? கைடுகளையும் கொஞ்சம் என்ன செய்றீங்க, தட்டி பார்த்துக் கொள்ளுங்க. ரைட்டா? ஓகே. முதலாவது இணைகிறானுங்களுக்கு எஸ்ஸிற்கு சிறிய நிறைகள் ஏற்படும்போது, என்ன குட்டி ஏ அசையவில்லையா? ஏன் எங்களுக்கு அசையல? குட்டி வந்து என்னத்துக்கு எங்களுக்கு அசையலைன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஏன் அசையல? என்ன என்ன ரீசனுக்கு அசையலன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதாவது என்ன செய்யுது, இதுல வந்து படிகள என்ன செய்ய நிறைகள போட்டு போட்டுன்னு இருக்காங்களாம். ஆனா குட்டி ஏ வந்து அசையிற மாரி இல்ல. சரி எங்களுக்கு என்ன அதுல சொல்லி முதல்ல சொல்லிருக்காங்க. ஒரு உராய் வந்து எங்களுக்கு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. நான் உராய் வந்து அவங்களுக்கு வந்தா இருக்கான்னு சொல்லிருக்காங்க. அதத்தான் நாங்க என்ன செய்ய போறோம், கண்டுபிடிக்க போறோம். அப்படின்னு சொல்லிக்கல வந்து எஸ்ல நாங்க என்ன தெளிவா போடைக்கல, மே அசையலைன்னு சொன்னா என்ன காரணம்? சொல்லுங்க பாப்போம். என்ன காரணம்? என்ன ரீசனா இருக்கும்? இருக்கிறீங்க சொல்லுங்க. சரிதானே? எல்லாருமே அடுத்து சொல்ல போறாங்க. சரிதானே? தனி ஒரு ஆள் மட்டுமே திரும்ப திரும்ப சொல்ற மாரி இல்லாம, உங்களுக்கு சரியோ புள்ளையோ சொல்லு. சரிதானே? அந்த சரியா புள்ளையோ சொல்லிக் கொடு பாப்போம். ஒரு பொருள் வந்து எங்களுக்கு நான் ஒரு விஷயம் குடிக்கைகள வந்து ஒரு பொருள் வந்து அசையல் எழுதுறோம். நீ என்ன செய்ற? நீ அ அங்கேயே நீ படிச்சுட்டு வந்திருப்ப. எங்க? ஓயிலயே படிச்சுட்டு வந்திருப்ப. என்ன எங்களுக்கு ஒரு பொருளுக்கு வந்து என்ன செய்ய போறோம், நாங்க ஒரு விஷயம் நாங்க குடுக்கைகள்ல, அவர் எங்களுக்கு ஓய்வுல இருக்காருன்னு சொன்னா, அதுக்கான எங்களுக்கு சந்தர்ப்பம் என்ன இருக்கு? இங்க நாங்க ஒரு விஷயம் குடுத்தோம்னு சொன்னா, அதே மாரி எங்களுக்கு என்ன அங்கால பக்கம் ஒரு விஷயம் எங்களுக்கு தாக்கினா மட்டும் 2மே விஷயம் எங்களுக்கு என்ன சமனா இருந்தா மட்டும் எங்களுக்கு என்ன செய்யும்? ஒரு பொருள் வந்து எங்களுக்கு ஓய்வுல இருப்பார்.
அப்படி இல்லைன்னு சொன்னா நான் என்ன செய்றேன், இஞ்சால பக்கம் என்ன செய்றேன், இஞ்சால படிய போட்டு இதுல படிய போட்டீங்கன்னு சொன்னா, இதுல இந்த கயித்துல என்ன செய்ய போகுது எங்களுக்கு? அதாவது டீ என்ற ஒரு விளைவு வந்து தாக்க போகுது. அப்ப இந்த ஆள வழிஞ்சு வரைக்குள்ள இந்த இடத்துலயும் உங்களுக்கு அந்த டீ இருக்க போகுது. அப்ப என்ன செய்ய போறோம் உங்களுக்கு? இந்த இடத்துலயும் அந்த டீ இருக்க போகுது. அப்ப இந்த இடத்துலயும் உங்களுக்கு என்ன? அந்த டீ தான். அப்ப இங்க என்ன நிறைந்த அளவு இருக்குதோ, அதே தான் இங்க இருக்கும். அப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு விசை குடுபடுது. அப்ப ஒரு விசை எங்களுக்கு ஒரு பொருள குடுத்தா, உண்மையிலே எங்களுக்கு என்ன இழுபட்டு கொண்டு வந்துரணுமா? இல்லையா? வந்துரணும். ஆனா வேற இல்ல எங்களுக்கு. ஏன்னா டீ என்ற விஷயம் நான் குடுக்கைக்குள்ள, என்ன செய்றேன் இழுபட்டு கொண்டு வேற இல்ல. அப்ப நிக்கிறேன். 2 எங்களுக்கு என்ன நடக்குது? இந்த விசைக்கு சமனாக என்ன செய்ய போகுது? இங்கால ஒரு விசை வந்து தாக்க போகுது. என்ன? இவர நீங்க 10 நியூட்டன் நீங்க இழுபட்டு கொண்டு வரேன்னு சொன்னா, அதே 10 நியூட்டன் எங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னா, அங்கால பக்கம் தாக்கணும். அப்ப தாக்கினா மட்டும் தான் எங்களுக்கு என்ன செய்ய போறார்? அவர் வந்து அசையாம கொள்ளாம நிக்க போறார். சரிதானே? அப்ப என்ன என்ன நடக்க போகுது எங்களுக்கு? பொருள் நிறையும் அதன் உராய்வு விசையும் சமனான எங்களுக்கு என்ன? அதாவது என்ன எங்களுக்கு பொருள்ல எங்களுக்கு என்ன? அதாவது அதுல தாக்கப்படுற நிறையும் அதாவது இந்த விசையும் வந்து பொருள்ல தாக்கப்படுற எங்களுக்கு என்ன விசையும் வந்து அதுக்கான உராய்வு விசையும் வந்து எங்களுக்கு என்ன? சமனா இருக்க போகுது. அத நாங்க சொல்லுவோம் என்ன எங்களுக்கு? நிலையியல் உராய்வு விசையா இருக்க போறேன். அப்ப நிலையியல் உராய்வு விசையும் எங்களுக்கு என்ன? அதாவது பொருளால தாக்கப்படுற விசையும் வந்து எங்களுக்கு என்னவா இருக்க போற? 2மே வந்து ஒன்றுக்கொண்டு சமனா இருக்கைகள எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, அசையே இல்ல. சில நேரங்களில் தளத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு உராய்வு இருக்காம். அப்ப அந்த உராய்வால எங்களுக்கு என்ன செய்யணும்னா, பொருள் வந்து எங்கால நகர வலிக்கிடுதோ, அதற்கு எதிர் திசையில எங்களுக்கு என்ன செய்யணும்னா, அந்த ஒரு உராய்வு விசை எங்களுக்கு தாக்க போகுது. தானே? எஃப்எல் என்ற ஒரு உராய்வு விசை வந்து எங்களுக்கு என்ன செய்ய போகுது? தாக்க போறேன். தானே? அவர் என்னது எங்களுக்கு எந்த இயக்கம் எங்கால நடைபெறுதோ, அவருக்கு எதிரான திசையில எங்களுக்கு தாக்கம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம தாக்க போனோம்னு சொன்னா, எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பொருள் வந்து எப்படி எங்களுக்கு ஓய்வுல இருக்காருன்னு சொன்னா, இங்க தாக்கப்படுற இந்த டீயும், இங்க தாக்கப்படுற இந்த எஃப்எல்லும் வந்து எங்களுக்கு என்ன? சமனா இருக்கு. சரிதானே? சமனா இருக்கிற ஒரு காரணத்தால மட்டும் தான் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, அவர் வந்து நகராம இருக்கார். ஓகே. அப்ப மேலே நிறைய எஸ்ஸில் வைக்கப்படும் போது, ஏ அசையாமல் இருந்தது என்னன்னா விளக்கட்டாம். மேலும் நிறைகள் என்ன? மேலும் மேலும் நிறைகள் எஸ் மேலும் நிறைகள் எஸ்ல வைக்கிறாங்களாம். திருப்ப திருப்ப அசையலையாம். முதல் ஒரு என்ன செய்யறான்? நிறைய வைக்கைகள் அசையல்ன்னு சொல்றானுங்க. திருப்பி கேட்கிறான் மேலும் எங்களுக்கு என்ன? நிறைய வைக்கைகள் அசையலையாம். அப்ப அதுக்கு தான் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கைட்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சரிதானே? நிலையியல் நிலையான டைம்ல எங்களுக்கு இருக்கைகள பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல வந்து பிரயோகிக்கப்படுற விசை. சரிதானே? இது வந்து எங்களுக்கு என்ன? பிரயோகிக்கப்படுற விசை. இந்த திசையில பிரயோகிக்கிறோம். அப்ப இதுல நாங்க என்ன செய்றோம்? விசைய வந்து கூட்டிக் கொண்டு வரோம். முதல்ல எங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னு சொன்னாடா, முதல்ல எங்களுக்கு இந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு 10 நியூட்டன் தாக்குது. 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா, y சமன் எங்களுக்கு என்ன? mx என்ற வடிவத்துல போற எங்களுக்கு ஒரு நேர்கோடா இருக்க போறேன். அப்ப அதே எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, அதுக்கு சமனாக வந்து இங்கேயும் ஒரு 10 நியூட்டன் தாக்கிட்டு இருக்கு. அப்ப திருப்பியும் என்ன செய்யலாம்? அந்த டைம்ல வந்து என்ன செய்றாங்க? 20 நியூட்டனா மாத்துறானுங்கன்னு சொன்னா, அதுக்கு நேரா இங்க பாத்தீங்க உராய்வு விசைங்களுக்கு என்ன செய்யுது? 20 நியூட்டன் தான் தாக்குது. அப்ப இதுலயும் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு என்ன ஒரு 35 நியூட்டனா மாத்துறாங்கன்னு சொல்லைகள, திருப்பியும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்பயும் எங்களுக்கு என்ன இங்கேயும் 35 நியூட்டன் தான் தாக்குது. அப்ப எங்களுக்கு என்ன சொன்னாங்க எங்களுக்கு? அதாவது அந்த நிலையியல் தன்மையில எங்களுக்கு இருக்கும்போது எங்களுக்கு என்ன நடக்கும்ன்னு சொன்னா, குடுக்கப்படுற எங்களோட விஷயம் வந்து, அதாவது உராய்வு விசையம் எங்களுக்கு என்ன ஒன்று கொண்டு சமனா இருக்காது. அப்ப நிலையியல்ல இருக்காது. அதனால எங்களுக்கு என்ன இயங்குற தருவாய்க்கு எங்களுக்கு வரையில்ல. தானே. அப்ப அதனால எங்களுக்கு என்ன நடக்கும்ன்னு சொன்னா, இந்த விஷயம் வந்து எங்களுக்கு என்ன திரும்ப திரும்ப எங்களுக்கு அந்த இடத்துல நடைபெறாம இருக்கு. நாங்க மட்டு மட்டமா சேர்க்கும்போது, எங்களுக்கு என்ன செய்யல? எங்களுக்கு அசையல. ஆனா, ஒரு டைம்ல நாங்க என்ன செய்யலாம்? பொருள சேர்த்துக் கொண்டு வரைகள், ஒரு டைம்ல எங்களுக்கு என்ன செய்யும்னா, மட்டு மட்டா என்ன செய்யலாம்? அசையிற தன்மைக்கு வரப்போகுது. அதாவது எல்ல உராய்வு என்ற தன்மைகள வரப்போறது. அதான எல்ல உராய்வு என்ற தன்மைகள் எங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இயங்க தொடுற கணம். ஆனா இதுல எங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, அந்த எல்ல உராய்வு என்ற பாயிண்ட்ஸ் வந்து எங்கள தாக்க போகுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, சட்டென்னு கீழ விழுந்து என்ன நடக்க போகுது? இயக்கவியல் உராய்வு விசையா நடக்க போகுது. அதுக்கப்புறம் இயங்கிக் கொண்டிருக்க போகுது. அப்ப இயக்கியல் உராய்வு விசைய பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு இயங்குற சந்தர்ப்பத்துல உராய்வு விசை எங்களுக்கு என்ன செய்யல? எந்த ஒரு காரணத்துக்காகவும் மாறாது. ஆனா எங்களுக்கு இயங்க முற்படுறது அந்த வேளையில வரைக்கும், எங்களுக்கு என்னவா இருக்கும்? உராய்வு விசையும், அதாவது பிரயோகிக்கப்படுற விசையும் நேர் விகித சமனா இருக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன செய்யல? எங்களுக்கு விசையில மாற்றம் இல்ல. அப்ப இந்த கான்செப்ட் உனக்கு விளங்கிக் கொள்ளும்ன்னு சொன்னா, என்ன செய்யலாம்? இப்ப இந்த கேள்வி சம்பந்தமான விஷயத்த நீ வடிவா தட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்கலாம். சரியா? அப்ப பார்த்துக்கொள். விளங்கிட்டு தானே? அப்ப என்ன விஷயம்ன்னு சொல்லி உனக்கு விளங்கி இருக்கு. அடுத்து பார்த்துக்கொள். இவ்வாறு நிறைகள் எஸ்ஸில் மேலும் ஏற்படும்போது மேலும் ஏற்றப்படும்போது மட்டுமட்டாக ஏ வழுக்க ஆரம்பித்தது. அப்போ உனக்கு விளங்கும் என்ன எங்களுக்கு எல்ல உராய்வு என்ற டைமுக்கு என்ன செய்றார்? வந்துட்டார். நானே எல்ல உராய்வு செய்ற நிலைக்கு என்ன செய்றார்? மட்டுமட்டாக இயங்க ஆரம்பிக்க அந்த டைம் இயங்கிக் கொண்டிருக்கைகள்ல இயக்கவியல் உராய்வு செய்யும். இயங்குறதுக்கு முதல்ல வந்து நிலையியல் உராய்வு செய்யும். இயங்குற அந்த மட்டுமட்டான தருணத்துல எங்களுக்கு என்ன எல்ல உராய்வு செய்யும்ன்றது
என்ன செய்யப்படும் சம்பந்தப்பட போகுதுன்றதை நீங்க ஞாபகம். அவன் இவ்வாறு நிகழும் போது இரு மேற்பரப்புடையும் தாக்கும் விசையினை பெயரிடட்டாம். என்ன செய்றீங்க? எல்ல உராய் விசைன்னு சொல்ல போறீங்க. மேலே பெயரிடப்பட்ட விசை செவ்வன் சார்ந்ததாக்கம் தானே. அது 2யும் பற்றி எங்களுக்கு என்ன சொல்லலாம்? அது மட்டுமட்டா இயங்குற சந்தர்ப்பம் இயங்குறன்னு சொல்லிக்கலே என்ன செய்ய போறாங்க? இயக்கவியல் உராய் விசைன்னு நீங்க சொல்றதுல பார்க்க எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? அந்த எல்ல உராய் விசைன்னு சொன்னீங்கன்னு சொன்னாலே பெட்டரா இருக்கு. சரிதானே? அப்ப அதுக்கான சந்தர்ப்பத்தை கேட்டு வச்சுக்கலாம். எங்களுக்கு என்ன செவ்வன் மருந்தாக்கத்துக்கு மியூக்குமான தொடர்பை கேட்டுருக்காங்க. ரைட்? அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல எங்களுக்கு என்ன இருக்க போறோம்னா எங்களுக்கு செங்குத்தா சில நேரங்களுக்கு என்ன அதாவது தொடர்பு உங்களுக்கு ஏற்கனவே ஞாபகம் இருக்குண்டா சில நேரங்களுக்கு என்ன இதுல வந்து எங்களுக்கு என்ன பொருள்ல நிறை வந்து எங்களுக்கு தாக்கிக்கல இந்த பொருள்ல சில எம்ஜி எங்களுக்கு தாக்குது பொருள் எம்ஜி தாக்கிக்கல கீழே உள்ள நிலப்பரப்பாளங்களுக்கு என்ன செய்யும் உங்களுக்கு மேல வந்து செவன் ஆக போகுது அதே மாதிரி நிலத்திலையும் வந்து எங்களுக்கு என்ன செவன் ஆக போகுது நிலத்தால பொருளுக்கு கொடுக்கப்பட்ட செவன் மரதாக மேல இருக்க போகுது பொருளான நிலத்தை கொடுத்த செவன் எங்களுக்கு என்ன கீழே இருக்க போகுது அதையும் கன்செப்ட் பயன்படுத்தி கொடுத்து எங்களுக்கு பொருள்ல தாக்குற விஷயங்களை அவ்வளவு தான் கதைக்க போறோம் நிலத்துல தாக்குற விஷயங்களுக்கு தேவையில்லை சில பொருள்ல தாக்குற விஷயம் எங்களுக்கு என்ன இவ்வளவுதான் எங்களுக்கு பொருள்ல தாக்க போற விஷயம் சில ஆறும் எம்ஜிஎம் எங்களுக்கு என்ன சமனா இருக்க போகுது டிஎஃப்எல்லும் எங்களுக்கு என்ன சமனா இருக்க போறோம் அப்ப இங்க என்ன கேட்டான்னு சொன்னா அதுக்கான தொடர்பு கேட்டுருக்காங்க அப்ப எங்களுக்கு என்ன செய்வாங்க நான் எஃப் வச்சோம்னு சொன்னா எஃப் சமன் எங்களுக்கு என்ன மியூ உண்டு ஆறா இருக்க போறேன் சார் எஃப் நாங்க வச்சோம்னு சொன்னா அங்க எஃப்எல் வச்சிருக்கேன் அப்ப எஃப்எல் சொன்னோம்னு சொன்னா என்ன இருக்கு உங்களுக்கு மியூ உண்டு ஆர் அப்ப அவன் விசைக்கான பெருமானம் தான் கேட்டான் அப்ப மியூ உண்டு ஆர்ன்னு சொல்லி நீங்க கொடுத்தாலே எங்களுக்கு சரிதானே அதுக்கு நீங்க என்ன செய்ய எஃப்எல் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல மியூ உண்டு ஆறா இருக்க போறேன் அந்த விசை சமன் மியூ உண்டு ஆறுன்னு கொடுங்க ஏன்னு சொன்னா ஆங்கிலத்தில் 2 திரையில எல்லாம் தந்திருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லை ரைட்டா ஓகே ரைட் சாரி பாருங்க கீழே பாருங்க அட்டவணை நிரப்ப போறீங்க அட்டவணை நிரப்புறதுல எங்களுக்கு என்ன மார்க்ஸ் வரப்போகுது சும்மா பார்க்கவே எங்களுக்கு என்ன தெரியுது அதெல்லாம் நிரப்பிக்கொள்ள ஈஸியா தான் நிரப்பிக்கொள்ளக்கூடிய மாதிரி ஆனா எங்களுக்கு என்னன்னு சொன்னா வந்து கிலோகிராம்ல இருக்கார் இங்க என்ன செய்யறாங்க நியூட்டன்ல கேட்டிருக்காங்க இதுதானே பெரிய விஷயம் உள்ள என்ன செய்யறேன் வளமையா எங்களுக்கு எந்த ஒரு விஷயம் சொல்லாட்டி நியூட்டனுக்கு மாத்தீங்கன்னா சரிங்க ஆர்ம புவியீர் பார்முலால என்ன செய்யற பெருக்க போறீங்க அதாவது புவியீர் பார்முலா நாங்க என்ன செய்யறோம் பெரும்பாலும் வந்து 10 சொல்லுதான் எடுத்துக்கொள்வோம் அவங்களுக்கு தெரிற சந்தர்ப்பத்துல அதுக்கிட்ட பயன்படுத்திக் கொள்வோம் மற்ற சந்தர்ப்பத்தில் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும்னா 10 தான் நாங்க என்ன செய்வோம் பெரும்பாலும் பயன்படுத்திக் கொள்வோம் நானே நீங்க மட்சுகள் படிச்சு கொள்றீங்கன்னு சொன்னா அங்க என்ன செய்வான் மாத்தி தருவானே இங்கேயும் சில மாத்தி தந்தா நீங்க அதைத்தான் யூஸ் பண்ணி கொள்ளலாம் ரைட்டா ரைட் முதலாவது கேள்வியை பாருங்க குட்டி மட்டும் அவ குட்டி மட்டும் இருக்கீங்கள ஏன் சொல்லலாம் மரக்குட்டின திணி வந்து சொல்லி இந்த சைவரசம் 1.5 கிலோகிராம் அவ கிலோகிராம் இருக்கான்னு முதலாவது பார்த்து கொள்ளுங்க சில கிலோகிராம் இருக்கீங்க நான் என்ன செய்வேன்னாங்க 10 பெருக்கி எடுக்க போறோம் சரி அப்படி இல்லாட்டி நான் என்ன கிலோகிராம் மாத்தி போட்டு பெருக்கி எடுத்து சுருக்கம் அடிப்பிரகம் என்ன செய்ய மாத்தி போட்டு 1000 பிரிக்க வேண்டிய வரும் பாத்துக்கொள்ள சைவரசம் 1.5 கிலோகிராம் இருக்காரு அப்ப என்ன செய்யறாங்க 10 பெருக்கி விட்டோம்னு சொன்னா முதலாவது எங்களுக்கு என்ன அவர் மட்டும் இந்த மரக்குட்டி மட்டும் தான் அது இருக்க போகுது அப்ப குத்தி மட்டுமே கேட்கல எங்களுக்கு என்ன கேட்டான்னு சொன்னா அந்த சிவன் மரதவரை போய் கேட்டுக்காங்க சரியா அப்ப என்ன வரப்போகுது எங்களுக்கு குட்டி மட்டும் இருக்கான்னு சொன்னா 1.5 என்னவா இருக்க போறேன் நியூட்டனா இருக்க போகுது 1.5 நியூட்டன் நியூட்டன் மேலேயே போட்டாலும் 1.5 நாங்க போட்டா காணும் அடுத்தது குட்டியும் சைவரசம் 1 கிலோகிராம் அவ சைவரசம் 1 கிலோகிராம் அவ கூட சைவரசம் 1 கிலோகிராம் இங்க கூட என்ன வரப்போகுது சைவரசம் 2.5 வரப்போகுது சைவரசம் 2.5 வரப்போகுது ஞாபகம் வச்சுக்கொள்ளு என்ன செய்யற சைவசம் 1 6 வச்சுக்கொண்டு செஞ்சு விடுறேன் சைவசம் 1 தான் கூட்டுறானே அப்படின்னு சொன்னா என்ன வரப்போகுது எங்களுக்கு சைவரசம் 2.5 இருக்க போகுது அப்ப 2 தசம் என்ன இருக்க போற 5 நியூட்டன் அப்ப அடுத்து என்ன வரப்போ எங்களுக்கு 2 போடைக்கல 3.5 நியூட்டன் அடுத்து 4.5 நியூட்டன் அடுத்து என்ன எங்களுக்கு 5.5 நியூட்டன் நானே அடுத்தது 6.5 நியூட்டன் தானே அப்ப இது எல்லாமே சரியான இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ் தானே பெரும்பாலும் இருக்க போகுது அப்ப எல்லாமே சரின்னு சொன்னா மட்டும்தான் என்ன செய்வாங்க இந்த இடத்துல மார்க்ஸ் வந்து எனக்கு வழங்குவாங்க அப்ப 1 பிள்ளைன்னு சொன்னாலும் அப்புறம் என்ன செய்யும் அதுக்கான மார்க்ஸ் வந்து எங்களுக்கு வராது அதை பார்த்துக்கொள்ளு சரியானே வடிவாணி செஞ்சிருக்கான்னு சொல்லி பார்த்துக்கொள்ளு கூட்டைகள் என்ன 1 சமஞ்சு 2 சமஞ்சு போன்ற சந்தர்ப்பத்துல அப்படியே போட்டுட்டு போயிடாத இங்க அவன் கூட்டுறதும் சரியா இருக்கானே பார்த்துக்கொள்ளு சரியானே கூட்டுறது சரியா இருக்கான்னு பார்த்துட்டு செஞ்சுக்கொள்ளு சில வழி 6 தந்துனான்னு சொன்னா நீங்க 6 சமஞ்சிட்டு போட்டுட்டு வந்தேன்னு சொன்னா நீ சிரிச்சுட்டு வர வேண்டியா ஒண்ணும் செய்யலாது உன்ற கஷ்ட காலத்துக்கு நீ என்ன செய்ய வர எல்லாமே தெரிஞ்சிருந்தும் அசண்டைன பிழைய விட்டுட்டு வராது இன்னும் தட்டுல வந்து எஸ்ஸின் மேல என்ன உள்ள துணிவுன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா எஸ்ல வந்து என்ன செய்யறாங்களுக்கு என்னோட துணிவை எத்த போறாங்களா ரைட்டா அவங்களுக்கு என்ன இப்படி இருக்கைகள் என்ன செய்யறாங்களே சைவசன் 2 கிலோகிராம் அங்க போட்டாங்கன்னு சொன்னா இங்க என்ன நடக்க போன்னு கேட்டாங்க அப்ப நீங்க இதை மட்டும் தான் நீங்க இதை மட்டும் தான் மாத்தி எடுக்க போறீங்க சரி இதுக்கு நீங்க எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை சரி இதைத்தான் நீங்க என்ன செய்றீங்க மாத்தி எடுக்க போறீங்க சரி அப்ப எஃப் என்ன
அது என்ன எங்களுக்கு எஃப்ல அதாவது எஃப்ன்ற யார் இங்க உள்ள எஃப் தானே சொல்லியிருக்காங்க. அதாவது என்னது எங்களுக்கு இத இவர பற்றி. அப்ப இவர் எங்களுக்கு என்னவா இருக்கணும்னு சொன்னா பாத்தீங்கன்னா, தட்டுல போடுற தண்ணீக்கு சமனா இருக்க போறேன். எங்களுக்கு என்ன டீயும் விவரம் எங்களுக்கு என்ன சமனா இருக்க போறேன். இயக்க என்ன எங்களுக்கு நிலையியல் உராய்வு பண்ண தான் துணிய போறோம். இயற்கைகளோ எல்லா உயிர்வாயு விஷயம் நாங்க துணிய போறது கிடையாது. அப்ப நிலையியல்ல சந்தர்ப்பத்தில எங்களுக்கு என்ன டி என்றது வந்து எங்களுக்கு எஃப்எல்லுக்கு நேர்விகித சமனா இருக்க போறேன். இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னு சொன்னா, நிலையியல் இருக்கைகள்லாம் எங்களுக்கு என்னது அதாவது நாங்க குடுக்கப்படுற விசையும், உராய்வு விசையும் எங்களுக்கு என்ன சமனா இருக்கு. அப்ப நாங்க அந்த சந்தர்ப்பத்துல மட்டும் தான் இந்த இடத்துல கதைக்க போறோம். மற்ற நாங்க கதைக்கல. அத ஞாபகம் வச்சுக்கொள்ளு. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல எங்களுக்கு என்னவா இருக்க போறா, எங்களுக்கு இங்க குடுக்கப்படுற எங்களுக்கு தட்டுல ஏத்தப்படுற அதாவது என்ன எங்களுக்கு தான் எங்களுக்கு என்ன இப்படியே வந்து எங்களுக்கு என்ன செய்ய போகுது, இந்த இடத்துல தாக்க போகுது. அப்ப இந்த நிறைக்கு தான் எங்களுக்கு என்ன செய்ய போறோம்னா, ஈக்குவலா வந்து இங்க இருக்க போற அந்த எஃப் என்ற நிறையா இருக்கு. நானே அப்ப மறுதாக்கம்ன்றது பார்த்தீங்கன்னு சொன்னா, எம்ஜியும் எங்களுக்கு அதாவது செவ்வன் மறுதாக்கம் இந்த ஒரு பொருள்ல தாக்குற விசைகள். நானே கீழ்நோக்கி என்ன செய்ற தாக்குற விசை வந்து எங்களுக்கு இந்த மறுதாக்கத்துக்கு சமன்றதால நாங்க என்ன செய்றோம், இந்த நிறைய பயன்படுத்தி அப்படியே போட்டுட்டு போறோம். சரியா? அப்ப என்னன்னு இது வந்தேன்னு சொல்லி பார்த்துக்கணும். நான் இத வச்சு எடுக்காம இல்ல, எடுக்கல நாங்க. செவ்வன் மறுதாக்கம் என்ன எங்களுக்கு எம்ஜிக்கு சமன்றத வச்சு கூட நான் எடுத்திருக்கேன். சரியா? அத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதே மாரி இங்க என்ன செய்ய போறோம் எங்களுக்கு தட்டுல போற ஒவ்வொரு நிறையும் வந்து இங்க உள்ள இதுக்கு சமனா இருக்கும். அப்ப என்ன செய்றோம் நேரடியாவே நாங்க என்ன செய்றோம், இந்த நிறைய வச்சு அப்படியே போட்டு வரப்போறோம். அப்ப என்ன வரப்போகுது 2 நியூட்டனா இருக்க போகுது. என்னது எங்களுக்கு? முதலாவதுக்கு 2 நியூட்டன். அடுத்து என்ன எங்களுக்கு என்ன? 3 நியூட்டன், 4 நியூட்டன், அடுத்து 5 2 தானே. அப்ப தசமானத்துல வருது. அப்ப எல்லாத்தையும் தசமானத்துல போட்டுக்கொள்ளு. 0, 0. 5 2 அப்ப 6.6 நியூட்டன், 8.0 நியூட்டன். சரிதானே? தசமானத்துல போட்டுக்கொள்ள பிரச்சனை இல்ல எங்களுக்கு. ஏன்னு சொன்னா பின்னால குறிக்கைகள வந்து எங்களுக்கு தேவைப்பட மாட்டதால. ரைட்டா? அவ என்ன சொல்லியான் எங்களுக்கு நிறைவேற்றினாங்க. வரைவு தாள்ல வந்து எஃப்ஐயும் எஃப், ஆர்ன்ற சோடிகள குறிக்கட்டான். அப்ப எஃப் இங்க போட்டுருக்கான், ஆர் இங்க போட்டுருக்கான். அவ என்ன செய்வா சரியா நீ பார்த்து, பார்த்து குறிக்கணும். இது நானே பெரிய விஷயம் இல்ல. அப்ப நான் ஆர் வந்து எங்களுக்கு என்ன இடத்துல? இந்த இடத்துல இருக்கார். அப்ப எங்க வரைக்கும் போகுது எங்களுக்கு? 6.5 வரைக்கும் போகுது. சரிதானே? அப்ப இதுலயே தந்து வச்சுக்கானல்றா. அப்ப முதலாவது எங்களுக்கு என்ன 1.5. அப்ப எத்தன பெட்டிய இதோட பிரிச்சுக்கான்னு சொல்லி பாருங்க. 10 பெட்டி சரிதானே? 10 பொட்டிய 2 ஆக்கி வச்சிருக்கானுங்க. அப்படித்தானே? இல்லையா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 பட்டிய 2 ஆக்கிருக்கான். 10 பட்டிய 2 ஆக்கியிருக்கான்னு சொன்னா, என்ன உனக்கு? ஒரு பட்டி என்ன எங்களுக்கு அதாவது 10க்கு வந்து 2ன்னு சொன்னா, அப்ப ஒரு பட்டி எங்களுக்கு என்ன வரப்போகுது? 0.2 சரிதானே? 0.2 அத ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரிதானே? 0.2 ஒரு பட்டி எங்களுக்கு என்ன வரப்போகுது? 0.2 இங்கேயும் என்ன அதே தான் செஞ்சு வச்சாங்க போல இருக்கு. 10 தான் அங்க இங்கேயும் என்ன எங்களுக்கு 0.2 தான். சரிதானே? அப்ப அந்த ஒவ்வொரு பட்டியும் என்னத்த குறிக்கிறான்னு முதலா நீ எடுக்கிறதுக்கு என்ன செய்ற? 10 பட்டிய 2 ஆக்கி வச்சுக்காங்க. அப்ப ஒரு பட்டி எவ்வளோன்னு சொல்லி பார்க்கறது என்ன செய்ற? 10க்கு 2 சொன்னா 1க்கு 2 சொல்லி காண்றேன். மாம்பழ கணக்கு. ரைட்டா? அப்ப கண்டுபிடிச்சு முதலாவது வந்து 1.5 அப்ப 1.5ன்னு சொன்னா என்ன செய்ய நீ அவர வந்து பிரிச்சு எடுத்து பார்த்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி 2 2 கூட்டி கொண்டு வந்தாலும் சரி. இதுதானே? அப்ப என்ன செய்ய இதுல வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து போடணும்டா. சரியா? சரியா? 1 எங்களுக்கு என்ன இருக்கும்? 5ல வந்து எங்களுக்கு 1 இருக்கும். என்ன? 1 1, 2, 3, 4, 5 அப்ப இதுல வந்து எங்களுக்கு 1 இருக்க போது. 1.5ன்னு சொன்னா எங்களுக்கு என்ன சரியா அது நடுவுல வரப்போகுது. நான் அப்ப 1.5 இங்க இருக்க போறேன். அடுத்து அதுக்கு 1.5க்கு நேரா எங்களுக்கு என்ன 2 சொல்லுது. அப்ப நேரா வந்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல வைக்க போறீங்க. சரியா? 1.5க்கு நேரா 2ஆ இருக்க போகுது. அடுத்து 2.5க்கு 3 சரிதானே? 2.5 சரிதானே? 2.5க்கு நடுவுல பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். சரியா? அந்த பெட்டிய கண்டுபிடிங்க. என்ன செய்யணும் 2, 2.5 அப்ப இதுல இருக்க போகுது. 2.5 2.5 3ஆம் சரிதானே? 3ன்னு சொன்னா இங்க நடுவுல இருக்குமே. எங்கடா? 1, 2, 4 இருக்குதா? 1, 2, 3, 4, 5 அப்ப இந்த 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 இடத்துல இருக்கு. 2, 3, 4, 5 இதுல. ரைட். அடுத்து என்னது? 3க்கு 3க்கு தானே? 3.5க்கு 4. 3.5க்கு 4 சரிதானே? 3.5க்கு 4ஆம். 3ன்றது எங்க இருக்குன்னு பார்த்துக்கொள்வேன். 3.5ன்றது எங்களுக்கு என்ன இருக்க போற? அது 2க்கு முன்னாடி இங்கே இருந்துச்சு. நான் 4ல இருந்து 4 இங்க இருக்கேன். அப்ப என்ன 4லேருந்து சரியா அரைவாசி பட்டு இங்க தள்ளி. 4.5க்கு என்ன ஆகும் எங்களுக்கு? 3.5க்கு 4ஆம். ஸோ இந்த ஏரியால வரும் தானே? அப்ப என்ன செய்யுங்க, இப்படி புள்ளிகள வையுங்கடா. வடிவா நீங்க என்ன செய்யுங்க வச்சு போட்டு, என்ன மாரி கீறுறன்னு தெரியும் தானே? சரியா கீறிக்கொள்ளணும். எங்களுக்கு இந்த வீச்சு வந்து அதாவது நேரம் எங்களுக்கு இல்லைன்னு சொன்னா, அங்காளையும் இங்காளையும் பார்த்து என்ன செய்றீங்க? சரியா எடுத்து போட்டு கீறீங்க. எங்களுக்கு Y7 MX என்ற கோடு தான். அப்ப என்ன செய்யும்? நேரடியா இது எங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ்க்கால தான்டா போகும்டா. சரிதானே?
அந்த பாயிண்ட்ஸ்க்குள்ளால தான் போத்தக்கனையா வரும் எங்களுக்கு வயசான எம்எக்ஸ் என்ற கோடு தானே. ஸோ குகர்ன்னு சொன்னா எங்களுக்கு என்ன வயசான எம்எக்ஸ் என்ற வடிவத்துல இதுக்கால பாக்கும். சரியா? அப்ப என்ன செய்ய வரைவுக்கிட்ட வரைவுன்னு படுத்தினதுக்காண்டி மியூ கார்னர் போவேன். வரைவு வந்து நாங்க யாருக்கு எஃப்க்கும் ஆர்க்கும் இருக்கோம். அவ எஃப்க்கும் ஆர்க்கும் சொன்னா எங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மியூ வந்து எங்களுக்கு எங்க வரும்னு சொன்னா எஃப் சமன் எங்களுக்கு என்ன மியூ உண்டு. அப்ப எங்களுக்கு என்ன y சமன் எங்களுக்கு என்ன mx இருக்க போகுது. அப்ப படித்திறன் தான் எங்களுக்கு என்னவா இருக்க போறா அந்த மியூவா இருக்க போறேன். படித்திறன் நீங்க கண்டுபிடித்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன மியூக்கான பெருமானம் வரும். சரி, படித்திறன் என்னடா வந்தது? கிராஃப் வச்சு பாருங்க. சரியா? படித்திறன் என்ன வந்திருந்தது? படித்திறனை பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. படித்திறனை கீறி ஒருக்கா எடுத்துக்கொள்ளுங்க. சின்ன விஷயம்டா அது. அதனா நீங்க கீறி போட்டு பார்ப்பீங்க. படித்திறன் காலத்துல இருந்தானே இல்லாட்டி என்ன செய்யுங்க y1 - y2 பரந்த வீச்சொன்னு எடுத்து போட்டு கீறி போட்டு என்ன செய்யுங்க பரந்த வீச்சு. நீங்க இந்த மட்டும் தான் கீறணும்னு அவசியம் இல்ல. இங்கால பக்கம் நீங்க கீறலாம். சரி, அங்கால பக்கம் கீறி கொண்டு போலாம். ஆனா பெரும்பாலும் அவங்க தந்த நிற படிக்க எடுக்க பாருங்க. பரந்த வீச்சா எடுக்க பாருங்க. ரைட், அப்ப எடுத்து போட்டு அத போட்டு விடுங்கடா அப்படின்னு அந்த சொல்லி முடிஞ்சுது. சரி, அப்ப மியூ வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னன்னு சொல்லி. என்ன வந்து மியூ சொல்லுங்க. மியூவின் பெருமானத்த பார்த்து போடு. மியூவின் பெருமானம் நீ தான் கண்டுபிடிக்கணும். என்ற வரைவு சரியா கீறினா மட்டும் தான் மியூவின் பெருமானத்த கண்டுபிடிக்கலாம். ரைட். அப்ப நான் 3வது கேள்விக்குள்ள போறேன். 3வது கேள்வி என்ன சொல்லணும்னு சொல்லி பார்த்துக்கொள். சரிதானே? அப்ப 2வது கேள்வியில உனக்கு எதுவும் டவுட் இருந்தா சொல்லிக்கொள். என்ன பிரச்சனைன்னு சொல்லி. அதுக்காக நீ தியரி படிக்கல தானே கண்டிப்பா விட்டுட்டு என்ன செய்றேன், அப்புறம் அங்கேயும் இங்கேயும் விளாந்து கொண்டு இருக்கிறதில்ல. இருந்து பிரயோசனம் இல்லை. நானு தியரி படிக்கலைன்னு சொன்னாலும் உனக்கு தியரி சொல்லப்படும். தேவையான தியரி உனக்கு சொல்லி தான் சொல்லிக் கொண்டிருக்கேன். தேவையில்லாத எனக்கு தெரிகிற தியரி எல்லாம் உனக்கு சொல்லணும்னு சொன்னா, நான் என்ன செய்றேன், அங்கே கீட்ல இருந்து எடுத்து கொண்டு வந்து போடலாம். நான் கீட்ல உள்ள சில சமயத்த பார்த்து சொன்னா எங்களுக்கு என்ன பின்னால எலக்ட்ரிசிட்டில படிக்கிற இதுகளெல்லாம் சமன்பாடெல்லாம் வந்து இங்கேயும் யூஸ் பண்ணலாம் தானே. இது எலக்ட்ரிசிட்டில இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு நான் இதுல தேவையானது மட்டும் தான் சொல்லுவேன். நீ எலக்ட்ரிசிட்டி பாடம் படிக்கல அது சம்பந்தமா நீ என்ன செய்யணும், டீப்பா நீ படிச்சுக்கணும். இப்போதைக்கு அதெல்லாம் உனக்கு தேவைப்படாது. நான் உனக்கு படிப்பிக்கணும்னு சொன்னா என்ன செய்யலாம், உனக்கு தியரிய வந்து உனக்கு இதுல ஒரு இதுக்கே நான் என்ன செய்யலாம், உனக்கு வச்சு தியரிய வச்சு மட்டும் சொல்லி போட்டு போலாம். நானு ஓட்டுன்னு ஓட்டலாம் உனக்கு ஒரு கேள்வி. உனக்கு தேவையான விஷயம் உனக்கு சொல்லப்படுது. ஸோ தேவையான விஷயத்த நீ என்ன செய்ற எடுத்துக்கொள்ள. அப்படி உனக்கு இல்ல என்ன விஷயம் தெரியலன்னு சொன்னா, ரைட் எனக்கு ரைட் ஓகே. இதுல விஷயம் எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா, உனக்கு தான் இருக்குது கை. நானே கைட்ட கொஞ்சம் தட்டி பார்த்துக்கொள். எல்லாமே வந்து உனக்கு வார்த்தையா சொல்லி தரணும்னு நினைச்சேன்னு சொன்னா, நீ கையில எடுத்து போட்டு ரோட்ல நிப்ப பிறகு. நீ வந்து தேடி படிச்சு பழகணும். கொஞ்சம் நீ என்ன செய்யணும்? தேடி படிச்சு பழகணும். அப்படி இல்லைன்னு சொன்னா, உனக்கு கஷ்டமா இருக்கும் பிறகு. நானு எல்லாம் வாத்தியார் சொல்லிருவான். வாத்தியார் வந்து ஒரு நாளைக்கு ஸ்கூல் வராட்டிக்கு, இல்லாட்டி டியூஷன் வராட்டிக்கு, அப்ப உன்ட என்ன செய்யணும்? படிப்பு வந்து அவ்வளவுதான். வாத்தி தான் எல்லாம் சொல்லி தருவான்னு சொல்லி நினைச்சு நிக்காது. அதனால நீயா கொஞ்சத்த கொடுத்து என்ன செய்யணும்? படிக்க வேணும். தேடி நீயா படிக்கணும். படிச்சா மட்டும் தான் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். நல்ல ரிசல்ட்ஸ்ன்றது என்ன உனக்கு எடுக்கிறது. ஏன்றது வந்து சும்மா என்ன செய்யணும் 75 மேல எடுக்கிறதே இல்ல. சரிதானே? நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும். சரிதானே? எல்லாரையும் விட நல்ல மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாரி படிச்சுக்கொள்ளு. நீ என்ன ஓஎல்லாம் எங்களுக்கு என்ன 9 ஓஎல்லோட முடிஞ்சிரும். ரைட் 9 அங்க என்ன செய்ற நீ 76 எடுத்து வச்சிருப்ப. சரிதானே? 76க்கு உனக்கு நீங்க தான் போட்டுருப்பானு. ஆனா இங்க அப்படி இல்லையே. நீங்க என்ன செய்ய போற 3Aன்னு சொல்லி போட்டு பீத்தியோட திரிய வேண்டியதான். யூனிவர்சிட்டி கிடைக்காம அப்புறம் என்ன செய்ய போற? பிறகு நின்னு போட்டு திருப்பி செகண்ட், தேர்ட் செகண்ட் சொல்லி எடுத்துக்கொண்டு நிக்க வேண்டியதான். சரி, அப்ப எடுக்கிற மார்க்ஸ் நாங்க என்ன செய்ய போறோம்? நல்ல மார்க்ஸ்ல எடுக்கணும். ரைட்டானே? அதுக்கு தான் உனக்கு என்னன்னு சொன்னா வந்து குமரன் சார் கிளாஸ் எல்லாம் போடுறது. என்ன குமரன் சார் கிளாஸ்க்கு பார்த்தேன்னு சொன்னா, என்ன ஜூம் கிளாஸ்ல நடக்கைக்குள்ள வந்து சார் கிளாஸ்ல வந்து பார்த்தேன்னு சொன்னா, எல்லா இடத்துலயும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அப்ப எக்ஸாம்பிள் நீ செய்யக்குள்ள என்ன செய்ய போற? ஏற்கனவே வந்து நீ என்ன செய்யலாம் அப்படின்னா, அவங்களோட போட்டி போடக்கூடிய மாரி இருக்கு. நீ எக்ஸாமுக்கு போறதுக்கு முதல்லயே நீ என்ன செய்யலாம்? முன்ன பெட்டி என்ன செய்யலாம்? ஒரு ஐலேண்ட் ட்ராயிங்ல வந்து ரைட் ஓகே நான் இந்த இடத்துல நிக்கிறேன். இதனால ஒரு என்ன செய்யலாம்? ஒரு 1000 பேர் ஜாயின் ஆனா கூட 1000 பேருக்கு எக்ஸாம் செய்யறாங்கன்னா 1000 பேருக்குள்ளே நீ இவ்வளவு பேரா தான் நிக்கிறேன்னு சொன்னா யோசிச்சு பாரு என்ன செய்வா? அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணாமலும் படியாத ஒருத்தன் இருப்பான். அப்ப நீ யோசிச்சுக்கலாம். ரைட் ஓகே நான் இன்னும் இன்னும் கொஞ்சம் போறதுக்கு என்ன செய்வேன்? எனக்கு படிக்கணும். அதனால உனக்கு என்ன செய்யணும்னா, குமரன் சார் கிளாஸ் இருக்கிற டைம்ல வந்து நான் கிளாஸ் போடுறது இல்ல பேப்பர் கிளாஸ் இங்க நான். குமரன் சார் வந்து உனக்கு இந்த பேப்பர் கிளாஸ் வந்து பெருசா செய்யறது இல்ல. அதனால உனக்கு என்ன பேப்பர் கிளாஸ் வந்து நான் இங்க செஞ்சுட்டு இருக்கேன். குமரன் சார் கிளாஸ் டைம்ல வந்து கிளாஸ் உனக்கு போகாது. அவர் வந்து சில வேளை குமரன் சார் கிளாஸ் இல்லாத டைம்ல வந்து கிளாஸ் உனக்கு போகாது. ஸோ எனக்கு சில வேளை டைம் இருக்காது. அதான் மெயினான பிரச்சனை. ரைட்டா? அப்ப உனக்கு தேவையான உனக்கு நோட்ஸ் வந்து உனக்கு சொல்லப்பட போகுது. ஆனா தேவையில்ல உனக்கு இதுக்கு இன்னும் கொஞ்சம் உனக்கு நோட்ஸ் தேவைன்னு சொன்னா, என்ன செய்யலாம்? நீ கொஞ்சம் வெளியால தேடி படிக்கணும். சரிதானே? அப்படி இல்லைன்னு சொன்னா நீ என்ன செய்யலாம்? ஃபுல்லா தியரி வந்து கிளியர் ஆகுற வரைக்கும் நீ என்ன செய்யலாம் அப்படின்னா, அது ரைட் ஓகே. தியரி அங்கால விரட்டும்னு சொல்லி அத விட்டுட்டு, நீ என்ன செய்யலாம்? இப்போ உனக்கு தேவையான விஷயத்த படிச்சு கொண்டு போலாம். சரியா? பார்த்துக்கொள்ள. இந்த இடத்துல நாங்க 3வது கேள்வியில போறோம். உயர்த்தியின் கூரையில் இணைக்கப்பட்டுள்ள உயர்த்தி என்ன உயர்த்தி ஒண்ணுன வந்து கூரையில் இணைக்கப்பட்ட விட்டராசுல வந்து இப்படி ஒரு கதை கதைக்கிறானு. அப்ப இத நீ பிராக்டிகலா நீ யோசிக்கணும்னு அவசியம் இல்லடா. தானே? நீ அங்க நீ என்ன செய்யலாம்? ஒரு கிரேட் 11ல படிச்சு வந்த சயன்ஸ கூட நீ என்ன செய்யலாம்? இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு போலாம்.
ரைட்டா? இதுக்கு உனக்கு ரைட் ஓகே. நான் என்ன செய்ய மெக்கானிக்ஸ்ல வந்துட்டு அதெல்லாம் இதெல்லாம் பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன மாரி இயக்கம் நடக்குது, என்ன மாரி வேலை நடக்குதுன்னு சொல்லி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஒரு மெக்கானிக்ஸ் வந்து கிளியர் பண்ணி போட்டு வந்து தான் நான் இத செய்யணுமா? அப்படி இல்ல நான் என்ன செய்றேன், மற்ற மற்ற பாடத்துல ரைட் ஓகே. என்ன செய்ய ஒரு அ அலைவு காலம் சம்பந்தமா பார்க்க போணும்னு சொன்னா என்ன செய்யணும்? வேவ்ஸ் அண்ட் வைரேஷன் ஃபுல்லா கிளியர் பண்ணி போட்டு தான் நான் வர போணும்னு சொன்னா தேவையில்ல. நான் இந்த கேள்வி செய்யறதுக்கு உனக்கு என்ன தேவையில்ல? தேவையில்ல. உனக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் தெரிஞ்சாலே காணும். அந்த குறிப்பிட்ட விஷயம் உனக்கு சொல்லிக் கொடுத்தான்னு இருப்பேன் நான். ரைட்? அப்ப இதுல படத்தொறக்க நாங்க சும்மா ஒரு சாம்பிளுக்கு போட்டு பார்ப்போம். என்ன மாரி வர்றாருன்னு படத்த பார்ப்போம். உயர்த்தியின் கூரையில் இணைக்கப்பட்ட வித்தராசுல வந்து 45 கிலோகிராம் தண்ணி இருக்காம். சரிதானே? உயர்த்தியின் கூரையில இணைக்கப்பட்ட வித்தராசுல தான் 45 கிலோகிராம். சரிதானே? அப்ப இவர் வந்து நான் என்ன செய்வேன் உயர்த்தியின் கூரைன்னு வச்சுக்கொள்றேன்டா. அப்ப இதுல என்ன செய்யணும் ஒரு வித்ராச வந்து கட்டி தொங்க விட்டுருக்கேன்னு வச்சுக்கொள்ளு. அதுல என்ன செய்றேன்னா ஒரு துணிய வந்து தொங்க விட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க. சரிதானே? துணிய வந்து என்ன செய்யணும் தொங்க விட்டுருக்கேன். இவ்வளவுதான் உனக்கு செட்டப். வேற எதுவும் இல்ல. ரைட்? அப்ப உயர்த்தின்னு வச்சுக்கோங்களேன். 45 கிலோகிராம் இணைக்க விட்டுருங்க. அப்ப இங்க என்ன செய்றாங்க, இந்த இடத்துல வந்து 45 கிலோகிராம் சொல்றாங்க. 45 கிலோகிராம் நியூட்டன்ல நீ போட்டீங்கன்னா சரி உங்களுக்கு 450 நியூட்டனா இருக்க போகுது. சரி 450 நியூட்டன். 10ஆல பெருக்கி எடுக்க போறேன். உயர்த்தியின் இயக்கத்துல வந்து உயர்த்தி வந்து என்ன இயக்கத்தின் போது வித்ராசு வந்து நான் 30, 45, 75 வாசிப்புகளை இயக்குது. என்ன உயர்த்தி வந்து இயங்கைக்குள்ள வந்து வித்ராசு நானே வித்தராசுல உள்ள வாசிப்பு. என்னத்துக்காக அதாவது என்ன இதுல உள்ள 45 நிறைய என்ன தெளிவா காட்டாம கொள்ளாம, ஏன் 30, 45, 75 என்ன காட்டுன்ற சந்தர்ப்பம் உனக்கு இப்போ உனக்கு தேவையில்ல. நீ இப்ப செய்ற உனக்கு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நானே காட்டுதுன்னு வச்சுக்கொள்ளு. நானே என்ன ரீசன் சொன்னா எங்களுக்கு, இதோட இயக்கம் நடக்கைகள்ல அது சார்ந்து எங்களுக்கு என்ன இவர் இயங்கும்போது, அதுல நிறைகள்ல வந்து எங்களுக்கு மாற்றம் நடக்குதுனால, நிறைகள்ல வந்து தொய்வுகள் நடக்கிறது. ஆனா கூட வர்றது, குறைய நடக்கிறது. ஆனா ஆர்முடி கொண்டு போகையில எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா அப்படி நடக்கும். அமர்முடுகல்ன்னு சொல்லையில எங்களுக்கு என்ன மேல இழுத்து பிடிக்கிற மாரி எங்களுக்கு இருக்கையில, சரி நான் அதுக்கான மாற்றங்கள் நகரணும். நானே அப்ப ஆர்முடுகி, அமர்முடுகன்ற மாரி நீ யோசிச்சு வச்சிருந்தாலும் சரி. நானே அப்ப அந்த வேகங்கள்ல மாற்றங்கள் ஏற்படைக்கல தான் எங்களுக்கு காட்டுது. வேகங்கள் எதுவுமே மாறாம இருக்கைகள்ல, இப்ப நீ என்ன செய்ற எங்களுக்கு ஓய்வுல வச்சு கொண்டிருக்கேன்னு வச்சுக்கோளேன். இப்ப நீ என்ன செய்ற, ஒரு வித்ராசம் வந்து என்ன செய்றாரு வீட்ல என்ன செய்றா கையில பிடிச்சு போட்டு என்ன செய்றா நீ என்ன செய்றா ஒரு அ அ மரக்கறி இருக்குன்னு வச்சுக்கோ மரக்கறிய நீ என்ன செய்றன்னு இருக்கிற. அப்ப என்ன செய்ய இவரும் ஓய்வுல இருக்காரு, இவரும் ஓய்வுல இருக்காரு. நீயும் இயங்கல. நீயும் என்ன செய்ய ஓய்வுல இருக்க. அப்ப ஓய்வுல இருக்கையில என்ன நடக்க போகுது உனக்கு? அதே 45 கிலோகிராம காட்டப் போகுது. அப்ப ஓய்வுல இருக்கான்னு சொன்னா எங்களுக்கு என்ன எங்களுக்கு? வேகம் அதாவது என்னது வேகம் 0 என்று நீ நிக்கிறதுன்னு பார்க்க, வேகம் வந்து மாறையில. சரிதானே? வேகம் வந்து எங்களுக்கு மாறையில. வேக மாற்றம் எதுவுமே நடக்கையில. ஆர்முடுகமோ, அமர்முடுகமோ இல்லாத சந்தர்ப்பத்துல எங்களுக்கு என்ன செய்யுது? நாங்க என்ன தீவன கொழி வச்சிருக்கோமோ, அதின்ட வாசிப்ப காட்டுது. எப்ப எங்களுக்கு வேகம் 0 இருக்கிறன்னு யோசிக்காத, 0 இருக்கிறன்னு எங்களுக்கு என்ன வேகம் மாறலைன்னு வச்சுக்கணும். வேகம் மாறாத சந்தர்ப்பத்துல எங்களுக்கு சரியா அந்த நிறைய காட்டுறேன். வேகங்கள் வந்து கூடி குறையைக்குள்ள வந்து எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, திணிவுல அதாவது இங்க குடுக்கப்படுது. நீ என்ன செய்ற? இப்ப கைய வந்து ஆட்டி பாரு. நீ என்ன செய்ற? வித்ராச கொழுவி போட்டு என்ன செய்ற? இழுத்து போட்டு நீ என்ன செய்ற? கீழ இழுத்து கொண்டு போய் என்ன செய்ற? கீழ இதுல பிடிச்சு நீ இழுக்குற. அப்ப இழுக்கிறேன்னு சொல்லி என்ன செய்யும்? இந்த பொருள் வந்து எங்களுக்கு என்ன வேகம் ஒண்ணு ஏற்படுது. வேகம் ஒண்ணு ஏற்படுது என்ன செய்யும்? முடுகுது. அப்ப முடி கொண்டு என்ன நடக்குது எங்களுக்கு? அதுல வந்து என்ன செய்யணும்? எங்களுக்கு வித்ராசன வந்து இன்னொரு வாசிப்ப காட்டும். என்ன? சரியான அப்ப நீ அதைகள அதுக்கேத்த மாரி யோசிச்சு அத பிராக்டிகலா அது வீட்ல நீ செய்ற பிராக்டிகலா யோசிச்சு கொள்ளு. அவ்வளவுதான். நான் இது சம்மந்தமா நீ டீப்பா யோசிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. அப்ப இவரா நடக்க போகுது கான்செப்ட். அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். சரிதானே? 30 கிராம் பாசிப்ப காட்டும்போது உயர்த்தி நார்மல்ல கேட்டுருக்கான். அப்ப உயர்த்தி நார்மல்ல பார்ப்போம். 30 கிலோகிராம் பாசிப்ப காட்டுதான். அப்ப என்ன மாரி எங்களுக்கு நடக்க போகுது? அப்ப பாரு எங்களுக்கு இதுல பார்த்தேன்னு சொன்னா எங்களுக்கு என்ன நடக்குது எங்களுக்கு? இந்த வித்ராசுல வந்து பார்த்தேன்னு சொன்னா, இந்த வித்ராசுல குடுக்கப்படுற விச பார்த்தேன்னு சொன்னா, ஒன்று வந்து எங்களுக்கு என்ன இதுல உள்ள ஒரு என்ன எங்களுக்கு விசையா இருக்க போகுது. அது வந்து எங்களுக்கு இந்த நூல்லே கடத்தப்பட்டு வரைக்கையில, இங்க என்ன டீ இருக்கோ அதே தான் இங்க இருக்க போகுது. அப்ப இதுல உள்ள டீ என்னது பார்த்தீங்கன்னா, இவர் வந்து எங்களுக்கு 2 விசத்தாக்கி எங்களுக்கு பொருள் ஓய்வுல இருக்கார். அப்ப என்ன நடக்க போகுது எங்களுக்கு? இது விசத்தாக்கி பொருள் ஓய்வுல இருக்கையில, டீயின் நிறையும் எங்களுக்கு இவர் நிறையும் சமனா இருக்க போகுது. சரிதானே? அதே மாரி எங்களுக்கு இந்த வித்ராசுல வந்து எங்களுக்கு இந்த கூரையில பொருத்தி வச்சுக்காங்கன்னா, அப்ப என்ன நடக்க போகுது எங்களுக்கு? அதுல எங்களுக்கு ஏற்படுற மாற்றத்தால வந்து வித்தராசுல வந்து எங்களுக்கு என்ன மேலே கீழே எங்களுக்கு ஒரு விசையோட தாக்கிக்கலாம். நான் இதுல தாக்குன்னு வச்சுக்கோங்களேன். T1 தாக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கான்செப்ட்க்கு இதுல வச்சுக்கோங்க T1 சொல்லி. நானு நீ டீட்டெயில்ஸா படிக்கையில இத பார்த்து எழுதுறேன். அப்ப இந்த T1 தாக்குன்னு சொன்னா, இப்ப இந்த வித்ராஸ் எப்படி ஓய்வுல இருக்கான்னு சொன்னா, நானே நான் கீழ் நோக்கி இயங்குன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்றேன்னா ஒரு வே அ லக்திகா என்ன செய்றேன், விசைய நான் போட்டுக்கணும். சொன்ன விசைய நான் போடையில வெப் 7 எம்ஏ நான் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னா, அப்ப கீழ் நோக்கி எங்களுக்கு என்னென்ன விசை தாக்குன்னு சொன்னா, இந்த வித்ராஸுக்கு நான் யூஸ் பண்ண போறேன். அப்ப ஒரு விசை வந்து எங்களுக்கு என்ன எம்ஜி தாக்குது. இந்த அப்ப எங்களுக்கு எம்ஜி வந்து நேரடியா போட்டுக்கணும்னா 450 மைனஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன?
வித்திராசல் எங்களுக்கு ஒரு வாசிப்பு காட்டு. அது என்ன செய்யும் எங்களுக்கு மேல இழுபட்டுக்கின்றதுக்கால வாசிப்பு காட்டு நிச்சயம்னு சொன்னா, எங்களுக்கு என்ன நடக்க போகுது? 30 கிலோகிராம்னு சொன்னா 300 இருக்க போறார். அப்ப இதுல இருக்க எம் எங்களுக்கு என்னவா இருக்க போறார்? இந்த எம்மணி யோசிச்சுக்கணும். சரிதானே? அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன செய்யலாம்னு சொன்னா, சரிதானே? இந்த பொருளுக்கு நீ யோசிக்கணும். சரிதானே? நீ பொருளுக்கு போடு. நீ வித்திராசுக்கு போடுறதுன்னு பார்க்க, நீ பொருள்ல போட்டுக்கொடு. சரிதானே? பொருள்ல நீ என்ன செய்ற வச்சுக்கொள்ளு. பொருளுக்கு நாங்க பாவிச்சுக்கொள்ளும். சரிதானே? பொருளுக்கு நான் பாவிக்கல. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளு. அப்போ உனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா விளங்கிக் கொள்ளும். சரிதானே? வித்திராசுல காட்டுற வாசிப்புன்றத பார்த்தேன்னு சொன்னா, இந்த பொருளுக்கு நான் யூஸ் பண்ணிக்கல. இப்ப என்ன செய்றேன்? வித்திராசம் என்ன செய்றேன்? இதுல பிடிச்சு இழுக்கைக்குலாம் உனக்கு என்னன்னா, இப்ப நீ மேல கட்டியிருக்காம யோசிக்காம, இதுல உனக்கு நீ அந்த நிற கொடுவ பிறகு இழுக்க போற. அப்ப இழுக்கைகள பார்த்தேன்னு சொன்னா, என்ன இங்க இழுபட்டு வரைக்குள்ள இருக்கிற தீதானங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, இதுல காட்டப்போற வாசிப்பா இருக்கு. இங்க இருந்து என்ன செய்ய இங்க வரப்போற வாசிப்பா இருக்க போறேன். அப்ப இந்த வாசிப்புகள் டீன்னு வச்சேன்னு சொன்னா, இங்க பார்த்தேன்னு சொன்னா, இதே நூல் தானே! அப்ப நூல்ல எங்களுக்கு என்ன செய்யாது எங்களுக்கு? திசைகள் மாற பொருள் கிடையாது. அப்ப இங்க வந்து இந்த பொருள்ல வந்து அதே இழுவை என்ன செய்ய போகுது? இங்க நோக்கி இருக்க போகுது. தானே! அப்ப திணி வந்து எங்களுக்கு என்ன? எம்ஜி வந்து இங்க நோக்கி தாக்க போகுது. இப்ப என்ன செய்ய போகுது? இந்த பொருள மட்டும் நீ எடுத்துக்கொள். இவர் வந்து எங்களுக்கு என்ன செய்ய போகுது? அசைய போகுதுன்னு வச்சுக்கோ. வித்தியாசம் எங்களுக்கு சேர்ந்து அசைறார்றான். நீ அதுக்குள்ள இருந்தாலும் நீயும் அசைய போறாதான். நான் என்ன செய்றேன்? இந்த பொருளுக்கு மட்டும் காய்ச்சிக் கொள்றேன். அப்ப இந்த பொருளுக்கு மட்டும் நான் என்ன செய்றேன்? எப்சிலான் எம் கீழ் நோக்கி நான் யூஸ் பண்ணணும்னு சொன்னேங்கல்ல. என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, இதுல வந்து 30 கிலோகிராம் வாசிப்பு காட்டுன்னு சொன்னா, இந்த டீல வந்து எங்களுக்கு என்ன நடக்க போகுது? 300 நியூட்டன் வீச தாக்க போகுது. அப்ப இங்கேயும் எங்களுக்கு என்ன? அதே டீ தான் எங்களுக்கு என்ன? 300 நியூட்டன் தாக்க போகுது. அந்த 300 நியூட்டன் தாக்க போகுது. அப்ப கீழ் நோக்கி எம்ஜி இருக்க போகுது. அப்ப இவருக்கு நீ என்ன செய்ற? எப்சிலான் எம் நீ போட்டேன்னு சொன்னா, எம் வந்து எங்களுக்கு என்னவா இருக்க போறேன்? இவர் வந்து 45 கிலோகிராம் தான். இந்த திணிவு தான் நான் யூஸ் பண்ண போறேன். 45 கிலோகிராம். இன்டு எங்களுக்கு என்ன ஏயா இருக்க போகுது? என்ன எங்களுக்கு ஏயா இருக்க போறேன். சோ நீ என்ன செய்ற? சுருக்கி எடுத்தான்னு சொன்னா, 150 சமம் என்ன? 45 தர ஏயா இருக்க போகுது. அப்ப ஏ சமம் எங்களுக்கு என்ன? 150 45 இருக்க போகுது. அவ்வளவுதான் உனக்கு என்ன கன்செப்ட். அப்ப சுருக்கி சொன்னா 15 10 15 3. அப்ப என்ன வரப்போகுது? 10 3 மீட்டர் செகண்ட் -2. என்ன காரணங்களே இங்க எல்லாமே நான் என்ன செய்யலாம்? சர்வே சாலைலாம் நான் குடுத்து வச்சுக்கேன். அப்ப சர்வே சாலையில குடுத்தோம்னு சொன்னா, ஏன்டையும் எங்களுக்கு என்ன? R1 சர்வே சாலை மீட்டர் செகண்ட் -2ல தான் எங்களுக்கு வரப்போறா. அப்ப அதையே நீ பார்த்துக்கொள். அப்ப இவன் ஆர்முல நான் கண்டுட்டேன். சரிதானே? அப்ப 30 கிராம் விசை என்ன தராசை காட்டும்போது, உயர்த்தியின் இயக்க திசைன்னு நின்னுகிட்டுருக்கான். உயர்த்திய நாங்க என்ன செய்யணும் நாங்க? விலையில வந்து நான் எங்க இயங்குறேன்னு சொல்லி குறிச்சு வச்சிருக்கேன் நாங்க. கீழ்நோக்கி இயங்குறான்னு சொல்லி தான் போட்டு வச்சிருக்கோம் என்ன? அப்ப கீழ்நோக்கி இயங்குறான்னு சொல்லி எங்களுக்கு என்ன செய்ய எங்களுக்கு அதே இயக்க திசையெல்லாம் எங்களுக்கு இருக்க போறேன். சரிதானே? கீழ்நோக்கி இயங்குறான்னு சொல்லி போட போறேன். அப்ப அடுத்தது 45 கிலோகிராம் என்ன செய்யலாம்? விசைய நான் இதுல வந்து 45 கிலோ வாசிப்பு தராசு காட்டும்போது, உயர்த்தி 45 கிலோகிராம் என்ன தராசும் வந்து 45 காட்டுது. அப்ப இங்கேயும் 45 இருக்க போது, இங்கேயும் 45 இருக்க போது. 2மே சமம். அப்ப இதுல உள்ள விளைவு விஷயங்களுக்கு என்ன பூஜ்ஜியமா இருக்குது. அப்ப விளைவு விசை பூஜ்ஜியமா இருக்குன்னு சொன்னா எங்களுக்கு என்ன? அதாவது ஆர் முடுகமோ, அவர் முடுகவோ இல்ல எங்களுக்கு. ஆர் முடுகமோ, அவர் முடுகவோ இல்லைன்னு சொன்னா, வேகம் பூஜ்ஜியம் கிடையாது. வேகம் எங்களுக்கு பூஜ்ஜியம் கிடையாது என்ன? அதாவது வேகம் வந்து மாறவில்லை. அது பூஜ்ஜியம் அது வேகம் மாறவில்லைன்னு சொல்லிக்கல வந்து பூஜ்ஜியம் அதுக்கெல்லாம் அடங்கும். அதனால நான் என்ன சொன்னேன்? வேகம் எங்களுக்கு மாறல. அப்ப என்ன செய்யுது எங்களுக்கு? வேகம் வந்து மாற்றம் இல்லாம எங்க இயங்குன்னு சொல்லி கேட்டிருக்கானுங்க. கீழ்நோக்கி தான் இயங்க போகுது. சரிதானே? கீழ்நோக்கி தான் எங்களுக்கு என்ன? அதே திசையில எங்களுக்கு என்ன? இயங்க போறேன். சரிதானே? அப்ப சீப்பாடு எங்களுக்கு என்ன? எங்களுக்கு வேகத்துல தான் மாற்றம் இல்ல. சரிதானே? அதனால எங்களுக்கு என்ன? 2மே வந்து எங்களுக்கு நினைவார் வந்து விளைவு வீசம் வந்து எங்களுக்கு பூஜ்ஜியமா விளைவு வீசம் தான் எங்களுக்கு இதுல வந்து காட்ட போகுது. விளைவு வீசம் எங்களுக்கு பூஜ்ஜியமா இருக்கு. சரிதானே? அப்ப அதனால எங்களுக்கு என்ன இருக்கு? வேகம் வந்து மாற்றம் இல்ல. 75 கிலோகிராம் பாய்ச்சி வித்திராசம் காட்டும்போது உயர்த்தி இயக்கம். அப்ப என்ன செய்யணும்? 75 வித்திராசத்துல 75 காட்டும். அப்ப நான் என்ன செய்றேன்? கீழ் நோக்கி நான் போட்டுக்கணும். எப்சிலான் எம்ஜிய, எம்ஏ. சோ 75ன்னு சொன்னா எங்களுக்கு என்ன? 450 -750. எம் வந்து எங்களுக்கு என்ன? 45. எம் வந்து மாறாது. சரிதானே? எம் வந்து எங்களுக்கு என்ன? அந்த திரும்பி தான் நான் போட்டுவேன். மாறாது. அப்ப ஏஆ இருக்க போறேன். அப்ப சுருக்கி எடுத்தோம்னு சொன்னா, என்ன வரப்போகுது எங்களுக்கு? -350. சரிதானே? மைனஸ் எங்களுக்கு என்ன? 350 சாரி 300 சரிதானே? -300 கீழ என்ன இருக்க போறேன்? 45 இருக்க போறேன். சரிதானே? அப்ப 3ஆல சுருக்கு. சரிதானே? 15ஆல சுருக்கு. 15 3 15 எங்களுக்கு 2 அப்ப 20. அப்ப ஏ சமன் எங்களுக்கு என்ன இருக்க போறேன்? -20/3. அப்ப -20/3 மீட்டர் செகண்ட் -2 வருதுன்னு சொன்னா, என்னடா எங்களுக்கு நீ மைனஸ்ல வருகிறார்ன்றதுக்காக திரும்பி மேல் நோக்கி இயங்குறாருன்னு அர்த்தம் கிடையாது. சரிதானே? அமர்முடுகிறார். அவ்வளவுதான். சரிதானே? அமர்முடுகிறாரே வழிய மேல் நோக்கி எங்களுக்கு இயங்கல. எங்களுக்கு என்ன?
மேல் நோக்கி இயக்கத்தை ஆரம்பிக்கிறது. அமர் முடிவுக்கு போற. அப்ப அமர் முடிவுன்னு சொன்னீங்களுக்கு என்ன? அதே திசையில நீ என்ன செய்ற? பைக்க வந்து நீ வேகமா ஓட்டிக்கொண்டு போற. அப்ப இன்ஜின்ல நீ என்ன செய்ற? குடுத்துக்கொண்டு இன்ஜின்ல நீ என்ன செய்ற? நீ ஈஸியா குடுத்துக்கொண்டு போற. அப்ப ஆர் முடிவுன்னு போகுது. நீ என்ன செய்ற? பிரேக் சடதி அடிக்கையில என்ன செய்ய போகுது? அமர் முடிவுக்கு போகுது. அதுக்காக பைக் வந்து எங்களுக்கு என்ன திரும்பி பின்னால ஓடுதுன்னு சொல்லி கிடையாது. சரி நீ என்ன செய்ற? சைக்கிள்ல போறீங்க சரி, பைக்ல போறீங்க சரி, யோசிச்சு கொள்ளு. சரிதானே? அப்ப நீ என்ன செய்ற? முன்னுக்கு நோக்கி நகர்ந்துட்டு தான் போய் கொண்டிருக்க போற. டக்குன்னு பிரேக் அடிக்கையில உனக்கு என்ன செய்ய போறாங்க? அமர் மூடுதல்ன்னு தான் சொல்லுவாய். அதுக்காக என்ன செய்றேன் நான் போன பைக் வந்து பின்னால திரும்பி ஓடுறது கிடையாது. சரிதானே? சடதியா நீ என்ன செய்ய? என்னோட விஷயம் நீ குடுக்கையில அமர் மூடுகிற. சோ என்ன செய்ய? அதே திசையில எங்களுக்கு என்ன செய்யுது? அமர் மூடிட்டு போற. சரிதானே? அத நீ யோசிச்சு கொள்ளு. சரிதானே? அப்ப இது இயக்கத்த என்ன செய்ய எங்களுக்கு மைனஸ்ல இருக்குது. அப்ப என்ன நடக்க போகுது எங்களுக்கு? உயர்த்தி வந்து அமர் முடிய கொண்டு போறார். அவ்வளவுதான்டா. ரைட்டானே? அப்ப நீ என்ன செய்ற? அவர நீ போட்டுட்ட. ரைட். ஸோ இதோட நிப்பாட்டிக்குவோம். லைட்டா கொஞ்சம் தலைக்கடிக்கிற மாதிரி இருக்கு. நானே அப்ப இஎம்எஃப்ஐயும் ஜிஎம் ஒருக்கா பார்த்துட்டு நிப்பாட்டிக்கொள்வோம். சரி அது என்ன கேள்வி? சின்ன கேள்வி தான். டக்குன்னு பார்த்தோமே அது கொஞ்சம் கேள்வி தான். சரி டக்குன்னு பார்க்கலாம். உயர்த்தி ஓய்விலிருந்து ஆரம்பித்து 9 செகண்டின் பின்னரே நாம் ஓய்வுக்கு திரும்புறதா? இக்காலத்துல 3 செகண்ட் வித்தியாசம் 40 3 செகண்ட் அப்ப 3 செகண்ட் வந்து மாறாபகத்துல இருக்க. 3 செகண்ட் என்ன செய்யுது எங்களுக்கு? மாறாபகத்துல இருக்குது. ஆனா எங்களுக்கு என்ன செய்றாங்க? எங்களுக்கு வித்திராசம் வந்து 45 கிலோகிராம் வாசிப்ப காட்டுது. அப்ப என்ன உயர்த்தி இந்த இயக்கத்துல வேக நேர வரைவு கேட்டிருக்காங்க. அப்ப எங்களுக்கு ஆர்முடல் எங்களுக்கு தெரியும். வேக நேர வரைவுக்கு கேட்டிருக்காங்க. அப்ப பாப்போம். வேக நேர வரைவு எங்களுக்கு சும்மா ரஃப் பண்ணி போட்டான்னு சொன்னா எங்களுக்கு என்ன? ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வேகம் வந்து கூடிக்கொண்டு போகுது. சரிதானே? இது விடி கிராஃப். நான் சும்மா ரஃப்பா சொல்றேன் உனக்கு. பிறகு என்ன செய்யும்? வேகம் வந்து மாறையில. பிறகு என்ன செய்யுது? அமர் முடிவு கொண்டு வருது. அமர் முடிவுக்கு வந்து என்ன செய்யுது? எங்களுக்கு நிப்பாட்ட போகுது. சரிதானே? அப்ப இப்படித்தான் எங்களுக்கு வடிவம் வரப்போகுது. ஆனா என்ன சொல்லி நான் சொன்னேன் எங்களுக்கு? இந்த நாங்க வரைவுல குறிக்கைகள வந்து எங்களுக்கு என்ன சரியா வந்து இதுகளெல்லாம் குறிக்க வேண்டாம். அப்ப எங்களுக்கு ஒரு சொல்லிருக்காங்க 3 செகண்ட் சொல்லிருக்காங்க. அப்ப எங்களுக்கு என்ன நடக்க போகுது? இதுல வந்து எங்களுக்கு கட்டாயம் இதுக்கும் இடையில உள்ள அந்த இது கைப்பந்து எங்களுக்கு என்ன 3 செகண்டா இருக்க போகுது. அப்ப இதுல வந்து எங்களுக்கு என்ன 9 செகண்ட் எங்களுக்கு கடைசியில 9 செகண்ட் காட்ட தான் போகுது. அப்ப இததான் நாங்க குறிக்கலாம். அப்ப இந்த நீளத்தையும் நாங்க குறிக்கணும். இதுல உள்ள இதுல உள்ள டைமையும் நாங்க குறிக்கணும். இதுல உள்ள டைமையும் குறிக்கணும். ரைட். அப்ப இதுல 3ன்னு சொன்னாடா, சரி இப்ப நான் இதுல டைம கண்டுபிடிக்கிறேன். நீ என்ன செய்யலாம்? ஆ சாம்பாட யூஸ் பண்ணி நீ கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி நேரடியா கண்டுபிடிக்கலாம். நேரடியா கண்டுபிடித்துக் கொள்ளு. இல்ல நீ என்ன செய்யலாம்? டைம கண்டுபிடிக்கிறது பி சமன் யூஸ் ஐஏடி ன்னு யூஸ் பண்ணலாம். பி சமன் யூஸ் ஐஏடி நீ பயன்படுத்தி 2 சாம்பாடு எடுத்து தீர்த்து போட்டு நீ என்ன செய்யலாம்? அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். சரி அப்ப நான் சாம்பாட யூஸ் பண்ணியிருக்க அப்படியே கண்டுபிடிச்சு பார்ப்போம். யார் எங்களுக்கு இதுல உள்ள வேகங்களுக்கு தேவை பி ன்னு வச்சுக்கொள்றேன். இதுக்குள்ள இருக்கிற நேரத்த டி ன்னு வச்சுக்கொள்றேன். அப்ப இது டி ன்னு சொன்னா, இங்க 3 போயிட்டு, அப்ப மொத்தம் எங்களுக்கு 9. அப்ப 9ல 3 போனா 6. அப்ப என்ன இதுக்குள்ள உள்ள இந்த டி இந்த கேப் வந்து பார்த்தேன்னு சொன்னா எங்களுக்கு என்ன 6 மைனஸ் டி இருக்கும். 6 மைனஸ் டி என்ன? அதாவது மொத்தம் 9டா. அப்ப இதுல டி போயிட்டு, டி டைம் இதுக்கு போனா அப்ப நீ என்ன செய்ய இதுல ஒரு எங்களுக்கு என்ன ஒரு 5 செகண்ட் போய்க்கொண்டு வச்சுக்கலாம். அப்ப 5ன்னு சொன்னா எங்களுக்கு என்ன ஏற்கனவே வந்து என்ன 9லேருந்து 3 கழிச்சு 6ன்னு வச்சுக்கொள்வேன். அப்ப இந்த நேரம் உங்களுக்கு என்ன வரப்போகுது? 6லேருந்து 5 கழிச்சு விட்டுன்னு சொன்னா வரப்போற இந்த நேரம் தான் எங்களுக்கு வந்து 6 மைனஸ் டி இருக்க போறேன். சரிதானே? அப்ப எக்ஸாம்பிள் நீ என்ன செய்ற? அதுல யூஸ் பண்ணி செஞ்சு கொள்ளு. அப்ப என்ன செய்ற? 6 மைனஸ் டி இருக்க போகுது. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இப்ப இவ 2 வேகத்த காண போறோம். ரைட்டா? ரைட் பாவம். சரிதானே? பி சமன் யூ சக 80. பி வந்து எங்களுக்கு பி ன்னு வச்சுக்கொள்ளணும்டா. இந்த திசையில நான் யூஸ் பண்ணிக்கொள்றேன். இந்த திசையில யூஸ் பண்ணிக்கொள்றேன். பி ன்னு வச்சுக்கொள்றேன். ஆரம்பத்துல வேகம் 0. ஏ வந்து எங்களுக்கு ஆரம்பத்துல வேகம் காட்டுனா 10/3 சரிதானே? 10/3 இன்டு என்ன டி இருக்க போறேன். பி சமன் 10/3 டி இருக்க போகுது பி. அப்ப இந்த துண்டுக்கு திருப்பி இந்த துண்டுக்கு நான் பயன்படுத்தணும் சொன்னா அதே தான் பயன்படுத்தணும். பி சமன் யூ சக 80. இறுதி வேகம் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன 0 போகுது. அப்ப என்ன 0. வேகம் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன? அதே திசையில எங்களுக்கு என்ன? மாறையில எங்களுக்கு என்ன? அப்ப என்ன என்ன நடக்க போகுது? ஜூ வந்து அதே தான் இருக்க போறாங்க எங்களுக்கு என்ன? பி. அதாவது ஜூன்றவர் வந்து எங்களுக்கு என்ன? இப்ப இந்த துண்டுக்கு ஆரம்ப வேகம் பார்த்தீங்கன்னு சொன்னா பியா இருக்க போகுது. சரிதானே? இறுதி வேகம் இங்க வந்து முடியல 0. யூக்கு போடப்போற ஆரம்ப வேகம் பியா இருக்க போகுது. அமர் மூடுவது. சரிதானே? அப்ப நான் கீழ் நோக்கி எடுக்கிறேன் எங்களுக்கு என்ன? மேல் நோக்கி எங்களுக்கு மைனஸ். மைனஸ்ல நீ என்ன செய்ய? கீழ் நோக்கி தான் போறான்னு சொன்னா ஏன்னு போட்டுக்கொள்ள என்ன செய்ய? என்ன செய்ய? மைனஸ்ல பிரேக்கெட்டுக்குள்ள போட்டுக்கொள்ள. மைனஸ் என்ன? 20/3 20/3 டிக்கு பல என்ன வரப்போகுது? 6 மைனஸ் டி 6 மைனஸ் டி. சரிதானே? சுருக்கி இஞ்சால கொண்டு வாரேன்டா. அப்ப 20/3 6 மைனஸ் டி சமன் என்ன பியா இருக்க போகுது. பி தெரியும் என்ன எங்களுக்கு?
10/3 டி. 3 சுருக்கு 10 சுருக்கு 2. 12 மைனஸ் 2 டி சமணங்களுக்கு என்ன டீயா இருக்க போகுது, கழிப்பறைஞ்சு அந்த கூட்டப்பட போகுது. 12 சமணங்களுக்கு என்ன 3 டி. அப்ப டி சமணங்களுக்கு என்ன இருக்க போற 4 இருக்க போகுது. அப்ப டி சமன் 4ன்னு சொன்னா இங்கால என்ன இருக்க போற எங்களுக்கு 10 இருக்க போகுது. அப்ப என்ன எங்களுக்கு இந்த இடத்துல 4 போட போறேன், இந்த இடத்துல 4 3 கொண்டு 7 போட போறேன், அங்கால எங்களுக்கு 9. அவ்வளவுதான். சரியா? வி எங்களுக்கு தேவை டி கண்டுட்ட, டீன்றது 4. அவ கொண்டு போய் போட்டான்னு சொன்னா என்ன வரப்போகுது 40 40 3 வரப்போகுது. 40 3 40 3 இருக்க போகுது. டி கொண்ட பிரேட்னு சொன்னா 4. அப்ப 40 3 இருக்கும். அவ்வளவுதான். சரிதானே? அப்ப இதெல்லாம் நீ சரியா குறிச்சு கொடுத்தாதானா மார்க் கொடுப்பானுங்கள்ரா. சரிதானே? என்ன செய்யற இவ்வளத்தையும் சரியா நீ குறிச்சு கொடுக்க பாரு. அப்பதான் என்ன செய்ய உனக்கு மார்க்ஸ் கொடுப்பானு. அப்ப அதுக்கு அடுத்த கேள்வி என்ன கேட்டானுங்களுக்கு, உயர்த்தி இயங்கிய தூரம். உயர்த்தி இயங்கிய தூரம்னு சொன்னா வேக நேர வரைவிண்ட எங்களுக்கு என்ன அடைக்கப்படுற பரப்பு வந்து எங்களுக்கு என்ன செய்ய போகுது, இடப்பெயர்ச்சியை தரப்போகுது. இடப்பெயர்ச்சி என்று கேட்டாலும் தூரம் என்று கேட்டாலும் உண்டு. அதே எங்களுக்கு என்ன நடக்க போகுது எங்களுக்கு இந்த இடத்துல இருந்து என்ன செய்ய இயங்கி கொண்டு வரப்போகுது. திரும்பி எங்களுக்கு என்ன செய்யணும், எங்களுக்கு போகல. அப்ப அவன் கேட்ட எங்களுக்கு என்ன, எங்களுக்கு இதால இடப்பெயர்ச்சி எங்களுக்கு என்ன தூரம்னு சொன்னாலும் எங்களுக்கு என்ன 2 ஒன்று தான் தரப்போகுது. அப்ப இவன் இடப்பெயர்ச்சி காரணத்துக்கான சாம்பாடு என்ன சொல்லுது எங்களுக்கு, இது இந்த பரப்பு எங்களுக்கு வேணும். அப்ப என்ன வடிவம் எங்களுக்கு ஒரு சரிவ வடிவம். அப்ப அரை தர 2 சமாந்தர பகுதிகளை கூட்டுத்தொகை. அப்ப 9 சக என்ன எங்களுக்கு மேல எவ்வளவு உண்டு 3. 9 சகம் 3. தர செங்குத்தியரம் என்ன 40 3. அப்ப என்ன வரப்போகுது அரை தர 9 3 என்ன 12 தர 40 3. சுருக்கி போட்டு கொடுங்க. என்ன எங்களுக்கு இந்த இடத்துல வந்து 4 சுருக்கினா என்ன 2. அப்ப 80 என்ன இருக்க போறேன் எங்களுக்கு எல்லாமே வந்து எங்களுக்கு என்ன செய்யறோம் நாங்க சர்வே எல்லாம் போட்டு நாங்க. அப்ப 80 என்னவா இருக்கு பாருங்க மீட்டரா இருக்கு. 80 மீட்டரா இருக்கு. சரியானே? அது நான் கண்டுட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா உயர்த்தி இயக்கத்துக்கு இதெல்லாமே பேசிக்கான கணக்குடா. இது வந்து நீ என்ன செய்ய தியரி வந்து பாட்டை பார்த்துட்டா வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு என்ன அதாவது நான் என்ன சயின்ஸ் வந்து உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். சரியானே? சயின்ஸ் உனக்கு தெரியும்னு சொன்னா V7 UC எல்லாம் அங்கேயே நீ படிச்சுட்டு வந்த நீ விளங்குதா? இந்த வேக நேரம் வர அடைக்கிற பரப்பு வந்து எங்களுக்கு இடப்பெயர்ச்சி தெரியும் அங்கேயே படிச்சுட்டு வந்த நீ இங்க படிச்சுட்டு வரல. ரைட்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளு. சரியானே? இப்போ தியரி தெரியுமான்னு சொல்லி தியரி தெரிஞ்சாதான் நான் வந்திருப்பேன்னு சொல்லி கொஞ்சம் இப்படியோன்னு இருக்கல போறேன். ரைட்டா? அப்ப அடுத்த உயர்த்தியின் இயக்கத்துக்கான 6 முடுகள் நேரம் வரேன். 6 முடுகள் நேரம் வரேன். முதலாவது எங்களுக்கு என்ன முதலாவது 6 மணி நேரம் வரைய பார்த்தேன்னு சொன்னா ஒரே எங்களுக்கு டீன்னு வச்சுக்கொள்றேன். சரி டி வந்து செகண்ட் நடக்க போறோம். ஏ வந்து மீட்டர் செகண்ட் -2. அப்ப முதலாவது பாட் வரைக்கும் எங்களுக்கு என்ன செய்யுது 6 முடுகுது. அப்ப 6 முடுகள் எங்களுக்கு முதலாவது பாட் வரைக்கும் என்ன தெரியும் எங்களுக்கு 10/3. சரியானே? 10/3. அது எவ்வளவு நேரம் வரைக்கும் எங்களுக்கு 4 செகண்ட் வரைக்கும். அதுல இருந்து எங்களுக்கு என்ன இவ்வளவு எங்களுக்கு ஓவில இருக்க போறேன். 4ல இருந்து எங்களுக்கு 7 வரைக்கும் ஓவில இருக்க போறேன். அதுக்கு பிறகு மைனஸ்ல இருக்குது என்ன. அப்ப இங்க நான் ஒரு விடாலி விட்டேன்னு சொன்னா 10/3 இங்க கொடுத்தேன்னு சொன்னா இங்க -20/3 இல்ல. அப்ப அதுல 2 மடங்கு இருக்கும். நம்ம சரியா நீ குதிரைகள் அதையும் நீ பாத்துக்கணும். -20/3 இருக்க போகுது. அப்ப இதுல இருந்து இந்த பாட் வரைக்கும் என்ன எங்களுக்கு 9 வரைக்கும். அவ்வளவுதான்டா வேலை. ஓகேயா? அப்ப இந்த கேள்விக்கு என்ன செய்யணும், நீ தியரி எல்லாம் படிச்சு போட்டுதான் வந்துருந்து செய்யணும்னு சொல்லி அவசியம் இருக்கா? கிடையவே கிடையாது. இந்த இது மட்டும் உனக்கு புரிஞ்சிருந்தா காணும். அது மட்டும் அது உனக்கு தேவையில்லை. சும்மா ஜென்ரலாவே ரைட் இப்படித்தான் வரப்போறான்ற ஒரு ஐடியா இருந்தாலும் கூட என்ன செய்யலாம் மிச்ச கேள்வி நீ செஞ்சுட்டு போலாம். போலாமா இல்லையா? தியரி பார்ட் தேவை இல்லடா. சரிதானே? அப்ப இது ஒரு பாவம் என்னது திருப்பம். சரிதானே? திருப்பம் எடுக்க போறீங்க. அதை நீங்க படிச்சிருப்பீங்க ஏற்கனவே வந்து இது நீங்க சயின்ஸ் என்ன நீங்க ஓஎல்ல படிச்சுக்கூட சயின்ஸ் தான்டா. எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. சரிதானே? ஆனா ஒரு சின்ன கன்செப்ட் மட்டும் தான் இந்த இதுல வரப்போகுது. ரைட்? அங்கேயே நீ பார்த்துருவ. திருப்பம் எல்லாம் நீ அங்கேயே பார்த்திருப்ப. திருப்பம் நீ அங்கேயே பார்க்காம கொள்ளாம வந்திருக்க மாட்டாய். ரைட்? அப்ப பாரு இதுல வந்து தியரி பார்ட்ட கொஞ்சம் நீ பார்த்த சொன்னா காணும். திருப்பத்தை பயன்படுத்தி தெரியாத நீ எம் வந்து அன்னதா வந்து 60 கிராமா காண்பதற்கு உமக்கு பின்வரும் என தரப்பட்டிருக்கான். அவ தெரியாத நீ எம்மா 4 திணிவுகள் தரப்பட்டிருக்கு. மீட்டர் மீட்டர் சட்டம் ஒன்று தரப்பட்டிருக்கு. நிலைக்குத்தாக பொருத்தப்பட்ட கத்தி விளிம்பு பொருத்தப்பட்ட கத்தி விளிம்பா. அப்ப கத்தி விளிம்புன்றது பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி இருக்குண்ணா அதனால அப்படின்னு சொன்னா ரைட் இப்படி இருக்கு சொன்னா கூர் விளிம்புல கத்தி விளிம்பு நூனி கூரா இருக்கு சொன்னா ஆப்பு மாதிரி இருக்கும். சில நூல் துண்டுகள்
நூல்துண்டு சொன்னா நிறைகள் எங்களுக்கு என்ன நீள அதாவது அந்த திணிவுகளை புறக்கணிக்கிறதுக்காக நூல்துண்டு தந்திருக்காங்க. என்னத்துக்கான சொல்லி பார்ப்போம். மீட்டர் சட்டத்தின் புவியீர்ப்பு மையத்தில் சமநிலைப்படுத்துவதன் மூலம் மீட்டர் சட்டத்தின் புவியீர்ப்பு மையம். புவியீர்ப்பு மையம் சொன்னா என்ன எங்களுக்கு? புவியீர்ப்பு மையம்ன்றது என்ன எங்களுக்கு? ஒரு பொருள் அன்றைக்கு நான் கதைக்க நான் பைக்கை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதாவது என்ன திருப்பங்களுக்கு எங்களுக்கு புவியீர்ப்பு மையம் எங்கே இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் நான். ரைட்டானே? மேலுதைப்புக்கு அந்த மேலுதைப்பு கைகளை சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் புவியீர்ப்பு மையம்ன்றது எங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா, நிறை வந்து தாக்குற புள்ளியா இருந்துச்சு. எங்களுக்கு நிறை வந்து ஒரு இடத்துல தாக்க போற புள்ளியா எங்களுக்கு என்னது புவியீர்ப்பு மையம். அது எங்களுக்கு என்ன சீரான ஒரு பொருளா இருந்தா சரி நடுவுல தாக்கும். சரிதானே? சீரான ஒரு பொருளா இருக்கைகள் எங்களுக்கு என்ன செய்ய போகுது? சரி நடுவுல தாக்க போகுது. அப்ப சீரற்ற இருக்கைகள் எங்களுக்கு என்ன செய்யும்னு சொன்னா, அதுக்கேற்ற மாரி எங்களுக்கு என்ன செய்யும்? வீதங்களுக்கு ஏற்ற மாரி தாக்கிக் கொள்வார். சரி அது சம்பந்தம் உனக்கு நீ இப்போதைக்கு அது உனக்கு தேவையில்ல. என்னென்ன வீதத்துல எப்படி தாக்கும்ன்றது இப்போது எனக்கு தேவையில்ல. நார்மலா நீ என்ன செய்ற? எங்களுக்கு வேற மீட்டர் சட்டம் பண்றோம். சீரான ஒரு சீரான ஒரு மீட்டர் சட்டம்னு வச்சுக்கோங்க. அப்ப சீரான திண்மம்னு சொல்லிக்கல. சரியா வந்து நடுவுல தான் எங்களுக்கு என்ன புவியீர்ப்பு மையம் G என தாக்க போறேன். சரிதானே? அப்ப G என்னது எங்களுக்கு என்ன? அது என்ன நிறை mg தாக்குற இடம். சரிதானே? mg வந்து எங்களுக்கு புவியீர்ப்பு மையம் பண்றது. புவியீர்ப்பு மையம்னா இவர் தான்டா. சரிதானே? அப்ப புவியீர்ப்பு மையத்தின் புள்ளி வந்து எங்களுக்கு என்ன ஆகும்னா, G வந்து எங்களுக்கு என்ன mg தாக்குற இடமா இருக்கும். அப்ப என்னத்துக்கு இத சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு, மீச்சட்ட புவியீர்ப்பு மையத்துல வந்து சமநிலைப்படுத்த போறாங்க. புவியீர்ப்பு மையத்துல சமநிலைப்படுத்த போறாங்க. என்ன காரணம்ன்றத நாங்க பார்ப்போம். சில கீழ காரணம் கேட்பானுங்க. அப்ப அதுக்கான கேட்டுக்கலாம். நானு சமநிலை அனுகூலம் என்ன கேட்டுக்கலாம். ஸோ நான் அத பார்த்துக்கொள்வோம். அப்ப நான் என்ன செய்யணும்? கத்தியில இத வச்சு என்ன படத்த வந்து குறிக்கட்டான்னா, ஒழுங்கமைப்பு வரையட்டான். ஒழுங்கமைப்ப வரைவான். சின்ன விஷயம் தான். என்ன செய்ய இந்த கத்தி முனையெல்லாம் கொண்டு என்ன செய்வான்னு சொன்னா, இந்த சட்டத்த கொண்டு போய் வைக்க போறேன். ரைட். அப்ப என்ன நடக்க போகுது எங்களுக்கு? 2 திணிவு இருக்குடா. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தெரியாத திணிவு. இதத்தான் நான் காண போறோம். எங்களுக்கு என்ன நாங்களும் ஒரு திணிவ நாங்க பயன்படுத்த போறோம். சரி நாங்களும் என்ன செய்றோம்? அதுக்கேற்ற மாரி திணிவ பயன்படுத்த போறோம். ரைட். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு? இந்த இடத்துல எங்களுக்கு என்ன சொல்லியானுங்க எங்களுக்கு? ரைட். இங்கால பக்கம் நான் என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த திணிவு சரி எங்களுக்கு என்ன? இதுல பாருங்க. L1 என்ன L2 என்னன்னு சொல்லி தந்துருக்கானுங்க. ரைட்டா? அதுல நீங்க என்ன செய்யுங்க? அதுக்கேற்ற மாரி பயன்படுத்திக் கொள்ளுங்க. பயன்படுத்தி நான் என்ன செய்யணும்? இந்த இடத்துல போட்டுக்கொள்ளு. திருமண பெறும்னா தனிநிலைக்குரிய சமநிலை புள்ளியிலிருந்து தூரங்கள் L1, L2 என்பதை குறித்து காட்டட்டான். தானே? ரைட். L1, L2 வந்து எங்களுக்கு என்னென்ன தராம விட்டாட்டானே. மையத்தில் சமநிலைப்படுத்தப்படுவதன் மூலம் திணிவு M-ஐ காண்பதற்கு பரஸ்பர ஒழுங்கமைப்பு வரையறுக்கலாம். திணிவுகளை பெயரிடுவதன் மூலம். அப்ப நான் என்ன சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு இவரை பத்தி தான் சொல்லியிருக்கானுங்க. அப்ப இவருக்குரிய நீளம் தான் நான் என்ன செய்யணும்னு சொன்னா, L1 எடுத்துக்கொள்றேன்டா. பிறகுதான் இந்த திணிவை போட்டுருக்காங்க. M-னு சொல்லிருக்காங்க. அப்ப அவருக்குரிய நீளம் தான் L2 எடுத்துக்கொள்றேன். சரி, அப்ப சரியா சொல்லுவான். அவனோட ஃபைனல் எக்ஸாம்ல சரியா சொல்லுவானுங்க. சரி, அது பிரச்சனை இருக்காது. ரைட். நான் பேசுறேன் நான் இதுல வந்து அந்த M முதலாவது கழிச்சாலும் M-க்குரிய நீளம் தான் L1 எடுத்துக்கொள்றேன். அப்ப என்ன சொன்னா, இங்கால பக்கம் தான் அந்த தெரியாத திணிவை நான் கட்ட போறேன். M அதாவது இந்த நூல்ல தான் கட்டி தொங்க விட போறேன்டா. சரி, இவர் என்ன எங்களுக்கு நடக்க போகுதுன்னு சொன்னா, M-ன்ற திணிவு. சரி, கேப்பிட்டல் M-ன்ற திணிவு. அப்ப அவருக்கான மையத்துல இருந்து சரி, அதற்கான நீளம் வந்து L1 வச்சுக்கொள்றேன். அதே மாதிரி இங்கால பக்கம் என்ன செய்யறேன்டா எங்களுக்கு மற்ற திணிவை கட்டிக்கொள்றேன்டா. மற்ற திணிவை என்ன செய்ய உருண்டையா உருண்டையா போட்டுக்கொள்றேன். இல்லாட்டி சதுரமா போட்டுக்கலாம். ரெண்டு இருக்கும். சரி, சிமோல் M நான் மாத்த போற திணிவு. அப்ப அவருக்கான நீளம் இந்த சமநிலைத்தானது. இந்த சமநிலை புள்ளியில இருந்து L2 எடுத்துக்கொள்றேன். சரிதானே? அப்ப இவரை நீ என்ன செய்யற? சமநிலை புள்ளியோட குறிச்சுக்கொள்ளும். எங்களுக்கு என்ன புவியீர்ப்பு மையம் மீட்டர் சட்டத்துல புவியீர்ப்பு மையம். அதாவது G என்று சொல்லுவோம். சரிதானே? G என்று சொல்லுவோம். அப்ப நீ என்ன செய்ய? புவியீர்ப்பு மையம் சொல்லி போட்டுக்கொள்ள வர. அவ்வளவுதான் மேல. சரி, பெயர்களை குறிச்சுக்கொள்ள. ரைட்டானே? ரைட். அப்ப கேட்டுக்காங்க அதுல. இது படத்தை குறிச்சிட்டாரு. அப்ப இதுக்கு மார்க்ஸ் வரப்போகுது. அடுத்து என்ன எங்களுக்கு? இதான் உனக்கு வளமையா வரப்போற படமும் இதைத்தானே இருக்க போறோம். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதுதான் வரப்போகுது திரும்ப திரும்ப. ரைட்டான எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ இதை ஞாபகம் வச்சிருந்தாலும் உனக்கு காணல. ரைட்டா? அப்ப புவியீர்ப்பு மையத்தில் நிலைப்படுத்தப்படுவது அனுகூலம் என்று கேட்டால் என்ன காரணம்னு சொன்னா, புவியீர்ப்பு மையத்தை நான் ஏன் நிலைப்படுத்தணும்னு சொன்னேன். ஒருவேளை நான் புவியீர்ப்பு மையத்துல இங்கால பக்கம் நான் இவரை நிலைப்படுத்தி வச்சேன்னு வச்சுக்கொள்ளேன். சரி, இப்ப இப்படி வச்சுக்கொள்றேன்னு வச்சுக்கொள்ளேன். சரிதானே? இங்கால எங்களுக்கு எம்ஜி தாக்க போகுதுடா. சரிதானே? இங்கால எங்களுக்கு என்ன நடக்க போகுது? எங்களுக்கு கேபிட்டல் எம்ஜி தாக்க போகுது. இவருன்ற நிறை வந்து இங்கதான் இருக்காருன்னு சொன்னா என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, நிறை வந்து எங்களுக்கு எப்பயுமே என்ன செய்யும்? இங்க நோக்கி தாக்க போகுது. இவர் வந்து எங்களுக்கு M0G என்று போட்டுக்கலாம். M0G. அதாவது யார் எங்களுக்கு இந்த மீட்டர் மீட்டர் சட்டத்தின் நிறை. சரிதானே? அது லேசானன்னு சொல்லல. அப்ப லேசானன்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னா நான் என்ன செய்யலாம்? இங்கேயும் வச்சு எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை மீட்டர் சட்டம் வந்து லேசான மீட்டர் சட்டம் என்று சொன்னான்னு சொன்னா
என்ன இருக்கும்? அது இந்த திணி வந்து 0. அப்படி எங்களுக்கு இருக்காது. அப்படி சொன்னாங்கன்னு சொன்னா எங்களுக்கு இந்த லேசான்னு சொல்ற சந்தர்ப்பத்துல வந்து எங்களுக்கு என்னவா இருக்கும்னு சொன்னா, வந்து 0வா இருக்கும். அந்த நிறம் வந்து 0வா இருக்கும். அப்ப நான் எங்கேனாலும் கத்தி முனைய வச்சு நான் என்ன செய்யலாம்னு சொன்னா, அப்பைக்கு எடுத்துட்டு போலாம். ஏன்னா எங்கள் நிறம் வந்து அந்த இடத்துல எங்களுக்கு செல்வாக்கு செலுத்த போறது கிடையாது. ஆனா நீங்க பார்த்தேன்னு சொன்னா, என்ன நடக்கும்னு சொன்னா, ஏற்கனவே எங்களுக்கு இந்த திணிவின நிறம் எங்களுக்கு தெரியாது. இதுல பார்த்தேன்னு சொன்னா, எங்களுக்கு இந்த மீட்டர் கோல்ல நிறையம் வந்து எங்களுக்கு வரும்னு சொன்னா, மீட்டர் கோல்ல நிறையம் இதுக்குள்ள வந்தா, அதில புவிப்பு மையம் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுடா. சரிதானே? நான் சொல்றேன் நடுவுலான்னு இருக்கும்னு சொல்லி, ஆனா சரியா நடுவுல உனக்கு எங்க இருக்கும்னு சொல்லி, உனக்கு என்ன செய்ய அக்யூரேட்டா உன்னால எடுக்க முடியாது. ஆமா இல்லையா? இப்ப நீ திருப்பத்த நீ எடுக்க போய்க்கல, இந்த புள்ளி பற்றி நீ திருப்பம் எடுக்க போற. அப்ப திருப்பம் என்ன செய்வாங்க, இவர் வந்து சமநிலையில இருக்கான்னு சொன்னா, இங்கால பக்கம் திரும்ப என்ன? அதாவது இடஞ்சுழி திருப்பம் தான் எங்களுக்கு என்ன வலஞ்சுழி திருப்பமா இருக்கும் என்ன? என்ன? அதாவது திருப்பங்களுக்கு என்ன 0மா இருக்கும். 2 பக்கம் இருக்க விலையில் திருப்பங்களுக்கு என்ன 0மா இருக்க போகுது. சுழற்சி நடக்காது. சமநிலையில் இருக்க எங்களுக்கு நடக்காதங்களுக்கு சுழற்சி நடக்காது. அப்படின்னு சொன்னா 2 பக்கம் என்ன இடஞ்சுழியா இருக்க நடக்கப்படுற திருப்பமும், வலஞ்சுழியா நடக்கப்படுற திருப்பமும் எங்களுக்கு என்ன சமனா இருக்கும். அப்ப சமனா இருக்கும்னு சொன்னா, இந்த மீட்டர் கோல்ல வந்து எங்களுக்கு நிறையன்றது எங்களுக்கு எங்க இருக்கான்னு சொல்லி சரியா தெரியாட்டி, நான் எப்படி இதுல இருந்து இந்த நீளத்த நான் எப்படி அளக்க முடியும் எனக்கு? என்ன சொல்லுதா மீட்டர் சட்டம். நான் இந்த புள்ளியில தான் நீ மீட்டர் சட்டம்னு சொன்னா, நீ நெப்பேசல என்ன சரி 50 இருக்குன்னு சரி 50 தானே எங்களுக்கு மையப்புள்ளி தாக்க போடணும் நினைப்ப நீ. கிடையாது. அது எங்களுக்கு என்ன? அது சரியான ஒரு மீட்டர் சட்டமா இல்லைன்னு சொன்னா, சரி நான் வழியா கவனிச்சுக் கொள்ளு. சரியான ஒரு அதாவது என்ன சீரான ஒரு மீட்டர் சட்டமா இல்லைன்னு சொன்னா, என்ன நடக்கும்னு சொன்னா, சரியா நடுவுல தாக்கான்னு சொல்லியிருந்தேன் நான் உனக்கு. சரியா? என்ன நடக்கும் எங்களுக்கு? புவிப்பு மையம் வந்து சரியா நடுவுல இருக்காது. அப்ப நீ சரியா நடுவுல என்ன செய்யலாம்ன்னு சொன்னா, எங்களுக்கு சமப்படுத்த முடியாதுடா. இவர் எங்களுக்கு என்ன மீட்டர் சட்டம் உனக்கு சரியாவே நீ என்ன சொல்ற? சரியா எங்களுக்கு அப்படியே வரும்னு நினைக்கிறியா? நீ பார்த்து அளந்து பார்த்தேன்னு சொன்னா, எங்களுக்கு என்ன சரியா 50ல வந்து எங்களுக்கு என்ன நிறம் தாக்கவே தாக்காது. ரைட்? அப்ப அங்கால இங்கால சீரற்ற மீட்டர் சட்டமா தானே எங்களுக்கு இருக்கும். அப்ப அவர் வந்து எங்களுக்கு இதுல இருக்கிறதால என்ன நடக்கும்னு சொன்னா, மீட்டர் சட்டத்தின நிறையும் வந்து திருப்பத்துக்குள்ள வரப்போகுது. மீட்டர் சட்டம் இந்த நிறைய வந்து நாங்க அளக்கணும்னு சொன்னா அளந்து கொள்ளலாம். சரிதானே? எல்லாத்துலயும் தராசு எங்களுக்கு ஏதோ ஒரு தராசுல போட்டு நான் என்ன செய்யலாம்? நிறைய அளந்து கொள்ளலாம். ஆனா, அது இந்த நிற தாக்குற இடம் வந்து எங்களால என்ன செய்யணும்னு சொன்னா, சரியா எடுக்க முடியாது. அப்ப திருப்பத்துகள் எங்களுக்கு என்ன செய்யும்னு சொன்னா, மீட்டர் கொண்ட நிறையம் வந்து செல்வாக்கு செலுத்தும். அதே நாங்க என்ன செய்றோம், இங்க வந்து இந்த மீட்டர் கோல்ல வந்து என்ன செய்றோம், அங்காள இங்கால இருந்தாலும் கூட சரிதானே, அங்காள இங்கால இருந்தாலும் கூட, நிறை வந்து இங்கால சொத்தி புத்தி இருந்தாலும் கூட, சரியா நிறை இருக்கு என்ன செய்றோம், ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இப்படித்தான் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க சமப்படுத்துவோம் சரிதானே, ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம், இவர நாங்க இதுல வந்து நாங்க கத்திக்கோல வைக்கல, ரைட் இங்கால பக்கம் முழுதுன்னு சொன்னா, நான் என்ன செய்றோம், இந்த கத்திக்கோல வந்து இன்னும் கொஞ்சம் இஞ்சால பக்கம் கத்தி முனை என்ன செய்றோம், இஞ்சால பக்கம் இறக்கி கொண்டு வருவோம். அப்படி அரைக்கு கொண்டு விரைகளை என்ன செய்ய முடியும்னா, இங்கால இங்கால ஒரு டைம்லாம் எங்களுக்கு என்ன, இவரையும் வரும். சில நிறைய எதுவுமே கொழுப்பறாத சந்தர்ப்பத்துல வந்து, இப்பதான் எங்களுக்கு என்ன சீரா சமநிலை இருக்கும்னு சொன்னா, இவர்லாம் எங்களுக்கு என்ன புவிப்பு மையம் தாக்கணும்னு சொல்லி நான் கண்டுபிடிப்பேன். ஜீவன் எங்களுக்கு என்ன இதெல்லாம். அதுக்காக சரி நடுவுலாம் தாக்கணும்னு அவசியம் இல்ல. சரி நடுவுல எப்ப தாக்கும்? சீரான திண்மமா இருந்தா மட்டும் தான் சரி நடுவுல தாக்கும். அப்ப இது சீரான திண்மமா இருந்தா இல்லை என்று சொன்னா சரி நடுவுல தாக்காது. அப்ப அதனால நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்றோம், மீட்டர் கோட வந்து ஒரு சமநிலைத்தானத்துக்கு கொண்டு வரோம். அப்ப இப்ப நாங்க இது பற்றி திருப்பத்த நாங்க எடுத்தோம்ன்னு சொன்னா, என்ன செய்ய போகுது எங்களுக்கு? திருப்பம்ன்றது எங்களுக்கு என்ன? விசைதர செங்குத்து தூரம் தானே! விசைதர செங்குத்து தூரம்ன்னு சொன்னா, இந்த மறுதாக்கத்துக்கு விசை வந்து எங்களுக்கு இருக்குதே! சரி மேல் நோக்கி தான் தாக்குது. அப்ப நான் என்ன செய்றேன், இப்படித்தான் திருப்பத்த எடுக்கணும்னு சொன்னா, விசை எங்களுக்கு ஓகே. ஆர்ன்றது மேல் நோக்கி தாக்குது. ஆனா திருப்பம் எடுக்கையில அதுக்குள்ள தூரம் வந்து எங்களுக்கு இதுல இல்ல. அப்ப தூரம் இல்லன்னு சொன்னா, 6 இன்டு என்ன செய்ற 0 எங்களுக்கு என்ன செய்ய போகுது? 0மா போகப்போது. அப்ப என்ன நடக்க முடியும்னா எங்களுக்கு, அதாவது மீட்டர் கோட்ல வந்து சமநிலைத்தானத்துல நாங்க என்ன செய்ய அத சமப்படுத்துறதால, மீட்டர் கோளால் ஏற்படப்படுறது, அதாவது மீட்டர் கோளால நிறையால ஏற்பட போற திருப்பத்த நாங்க என்ன செய்யலாம்னா தவிர்த்துக் கொள்ளலாம். புறக்கணிக்கிற கிடையாது. தவிர்ப்போம். தவிர்ப்போம். புறக்கணிக்கிற எண்ணங்களுக்கு என்ன ரைட். இவர் வேணாம் நிறைய எங்களுக்கு இருக்குது. ஒரு அளவில சரியான வடிவா கவனிச்சுக்கொண்டு புறக்கணிக்கிறதுக்கும், தவிர்க்கிறதுக்குமான வித்தியாசங்கள் இது. புறக்கணிக்கிறது சொல்லி போட்டேன்னு சொன்னா பிழை. சரிதானே? புறக்கணிக்கிறேன்னு சொன்னா ரைட் ஓகே. 0 எங்களுக்கு என்ன 0, 0, 1 வருது. அப்ப நாங்க என்ன செய்யலாம், இவர வந்து எங்களுக்கு வேணாம்னு சொல்லி நாங்க விடலாம் என்ற சந்தர்ப்பத்துல சொல்றோம். புறக்கணிக்கிறேன்னு சொல்லி. இங்க என்ன செய்றோம் நாங்க, அதாவது மீட்டர் கோளால் ஏற்படுற என்ன செய்ய போறோம் எங்களுக்கு திருப்பத்த வந்து தவிர்க்க போறோம். சரிதானே? தவிர்க்க முடியும். அனுகூலம் என்ன மீட்டர் கோள்ல நிறையால் ஏற்படுற திருப்பத்த வந்து தவிர்த்துக் கொள்ள முடியும். சரிதானே? ஞாபகம் வச்சுக்கொள்ளு. அ என்ன சில எங்களுக்கு புறக்கணிக்க முடியாதை தவிர்க்க போறோம். ஞாபகம் வச்சுக்கோ. சரிதானே? ஓகே. அவ்வளவுதான். சரி அப்ப அந்த கதை உனக்கு முடிஞ்சுது.
அதுக்கப்புறம் உனக்கு என்ன இன்னொரு கேள்வி இது வரைக்கும் நான் உனக்கு பெருசா அளவிட்ட வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ப அனுகூலத்தை நாங்க சொல்லிட்டோம்டா. விளங்குதா? அடுத்தது பார்த்துக்கொள்ளு. 2 தரப்பட்ட திணிவுகளை எத்திணிவு பரிசோதனைக்கு மிகவும் பொருத்தமான எந்த திணிவு இதுல உள்ள திணிவு தந்துக்கானே இந்த திணிவுக்கு வந்து எந்த திணிவு உனக்கு மிகவும் பொருத்தமானது கேட்டிருக்காங்க. எந்த திணிவு உனக்கு மிகவும் பொருத்தமா இருக்கும்னு சொன்னாடா கிட்டத்தட்ட பார்த்தேன்னு சொன்னா சரிதானே? இந்த நிறம் வந்து எங்களுக்கு என்ன இருக்குதோ அதுக்கு கிட்ட இருக்கிற நிறம் தான் எங்களுக்கு என்ன செய்யும்னு சொன்னா மிகவும் பொருத்தமா இருக்கு. என்ன காரணம்னு சொன்னா நீ இந்த 500 கிராம் திணிவை நீ என்ன செய்யற இதுல வந்து கொழுவாயா இருந்தா சரிதானே? இவரான இதெல்லாம் கொழுவ போறது சரிதானே? 500 கிராம் திணிவை கூட நீ கொழுவ போறான்னு சொன்னா இவர்ல நீ ரைட் ஓகே எல்வன் தூரத்துல வச்சுக்காண்டு வச்சுக்கொள்ளலாம். அப்ப இவருக்கு இங்கால வரப்போற திருப்பம் வந்து என்ன இருக்க போற எங்களுக்கு இப்ப நான் இதுல திருப்பத்தூர் கணக்கு எடுத்து வச்சு கொள்றேன்டா. நானு திருப்பம் எடுத்து வச்சுட்டு காய்ச்சல்னு சொன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் விளங்கும். ரைட் ஓகே பார்த்துக்கொள்ளு. இதுவரை திருப்பம் எடுக்க இளைஞர்களுக்கு நெஞ்சால வந்து கேபிட்டல் எம் இருந்தேன். அப்ப கேபிட்டல் எம் சரிதானே? 2 பக்கம் உள்ள திருப்பம் அதான் கேபிட்டல் எம் இன்டு எம் கிடையாது எம்ஜி சரிதானே? கேபிட்டல் எம்ஜி இன்டு என்னவா இருக்க போறாங்க எல்1 என்ற இந்த திருப்பம் சமணங்களுக்கு என்ன இங்க சிமோல் எம் எம் என்ன எம் இன்டு ஜி இன்டு என்ன இருக்க எல்2க்கு சமன் சமனா இருக்க போகுது. இப்ப பார்த்துக்கொள்ளு என்ன நடக்க போகுது சொன்னா எங்களுக்கு இந்த எம்ஜியையும் எல்லையும் நாங்க மாத்தல இந்தியால பக்கம் நான் மாத்தல. அப்ப என்ன நடக்கும்னு சொல்லி பாரு. இந்த திணிவந்தங்களுக்கு இதுல எம்முன திணிவந்தங்களுக்கு கூடுமா இருந்தா சரி இந்தியால பக்கம் மாற்றம் நடக்கல இந்தியால மாறிலியா இருக்கு சி என்றது மாறிலியா இருக்க. அப்ப இவர் கூடுமா இருந்தா கட்டாயம் இவர் என்ன செய்யணும் எங்களுக்கு குறைய வேண்டி இருக்கு ஓமா இல்லையா குறையணும். அப்ப இவர் அதிக அளவு திணிவா இருக்கேங்கல்ல இந்த எல்2 என்றவங்களுக்கு என்ன செய்யணும் மிக மிக நெருக்கமா வந்துடும். அப்ப நெருக்கமா வந்தவங்களுக்கு என்ன செய்யணும்னா அளவீட்டுல சரிதானே அவன் கிட்ட வரைக்கும் எங்களுக்கு என்ன நடக்க போகுது அளவீட்டுல வலு ஏற்படும். என்ன செய்ய அளவீட்டுல வந்து வலு ஏற்படும் கிட்ட இருக்கைகளை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். சரியா பாரு அதுக்காக தான் பரந்த அளவீடுங்கன்னு சொல்றது. ஒருவேளை எங்களுக்கு என்ன இந்த திணிவு வந்து எங்களுக்கு சடுதியங்களை சரியா குறையமா இருந்து சொன்னா இவர் வந்து எங்களுக்கு என்ன நல்லா அதிகரிக்கும். அப்ப எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த மீட்டர் சட்டம் எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா போதிய அளவா இருக்காது. அப்ப கேட்பானுங்க பெரிய சிறிய திணிவை நீங்கள் ஏன் எடுக்கல என்று சொல்லி கேட்டா நீங்க சொல்லணும் எங்களுக்கு என்ன மீட்டர் கோல் வந்து எங்களுக்கு என்ன போதிய அளவாக என்ன செய்யாது இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் நீ பெரிய திணிவு எடுக்கலன்னு சொல்லி கேட்டா அளவீட்டுல நீள் அளவீட்டுல வந்து எங்களுக்கு என்ன செய்யும் வலு ஏற்படும். கேட்பா நீ என்னத்துக்காக அதை புறக்கணிச்சுன்னு சொல்லி கேட்டா நீ 2 காரணத்தையும் சொல்றதுக்கு நீ ஏன் நீ மற்ற திணிவுகள் எடுக்கலண்டா 500 கிராம் திணிவை நான் ஏன் எடுக்கலைன்னு சொன்னா அதுக்காக எடுக்கல. சைவ சமஞ்சிகளுக்காக நான் எடுக்கணும்னு சொன்னா இதுக்காக நான் எடுக்கலைன்னு சொல்லி நீ சொல்லணும். சரி 500 கிராம் எடுத்தா எங்களுக்கு என்ன அளவீட்டுல வந்து வலு ஏற்பட போகுது. சைவ சமஞ்சி கிராம் எடுத்தா எங்களுக்கு மீட்டர் கோளோட நீளம் வந்து எங்களுக்கு என்ன போதிய அளவாக இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க கிட்டத்தட்ட சமனா எடுத்தோம்னு சொன்னா இங்க இருக்கிற எல்1 என்ற நீளமும் இங்க இருக்கிற எல்2 என்ற நீளமும் எங்களுக்கு என்ன கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கிற மாதிரி நாங்க என்ன செய்யலாம் வச்சு கொள்ள முடியும். ஓமா இல்லையா? இங்கால பக்கம் இங்கால பக்கம் திருப்ப சமனா இருக்குன்னு சொன்னா இங்கால பக்கம் 50 இருந்தா இங்கால பக்கம் திணிவு 50 இருந்தா கட்டாயம் இங்காலையும் 5 இருந்தாலும் இங்காலையும் 5 இருக்க வேணும். அப்பதான் திருப்பம் எங்களுக்கு சாப்பிடும். விளங்கிக் கொள்றியா? அப்ப எங்களுக்கு ஓகேடா சரிதானே? அப்ப அதுக்கான கோவையை சொன்னது காரணம் சொல்லிட்டா பொருத்தமான தேர்வுக்கான காரணம் 50 கிராம் என்ன எங்களுக்கு அதாவது எல்1 எல்2 வந்து எங்களுக்கு என்ன சமனாக பண்றதுக்காக சரியான எல்1 எல்2 நீளங்களை வந்து சமனாக நாங்க வச்சு கொள்றதுக்காக அதாவது நீள அளவீட்டுல ஏற்படுற வலுவை வந்து குறைப்பதற்கு என்று சொன்னாலும் சரி. இப்ப இதுக்கான கோவையை கேட்டிருக்காங்க. அப்ப என்ன எங்களுக்கு இதை மேலேயே நான் எழுதிட்டேன் உனக்கு. அப்ப என்ன எங்களுக்கு மேல எழுதியக்கல என்ன செய்ய போறேன் எம்ஜி இன்டு எல்1 எம்ஜி இன்டு என்ன இருக்க போறேன் எல்2 இருக்க போறேன். அப்ப ஜி இன்ஜின்னு சுருக்கப்பட்டா எம்முக்கான கோவை நம்ம கேபிட்டல் எம் சமணங்களுக்கு என்ன இருக்க போறேன் அதாவது எல்1 இன் கீழ் சாரி எல்2 எல்2 இன்கீழ் எல்1 இன்டு எங்களுக்கு என்ன இருக்க போற எம் இருக்கும். எல்2 இன்கீழ் எல்1 இன்டு எம் இருக்க போகுது. தேட்டு வச்சுக்கான மேலே பெற்ற ஓவிய நீர் போட்டு நான் நேர்கோட்டு நான் வரைவதற்கு மீள ஒழுங்குபடுத்திட்டான். ரைட் அப்ப என்ன நடக்க போகுது மீள ஒழுங்குபடுத்த போறீங்க. அப்ப அதுல ஒழுங்குபடுத்த என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா அதுல சார் மாறியார் சாரா மாறியார்னு கொடுக்க போறீங்க. அப்ப நீங்க இவர் தான் சொல்லி என்ன செய்ய கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன செய்யாது எங்களுக்கு மாற்றம் இல்லை. சரியா? அப்ப என்ன செய்யப்படும் சொன்னா ஒரே ஒரு நிறைய தான் என்ன செய்ய போறோம் எடுக்க போறோம்டா. அப்ப ஒரே ஒரு தான் எங்களுக்கு என்ன நகர்ந்து திரிய போற நிறம் வந்து ஒரே ஒரு நிறம் தான் நகர்ந்து திரிய போறேன்.
அப்ப ஒரே ஒரு நிறைய நகரங்கள் என்ன செய்யப்படும் சொன்னா, இவரை நாங்க இங்க கிட்ட உள்ளுக்கு அனுப்பி வைக்கல. சரிதானே? இந்த திணிவு. சரிதானே? இந்த திணிவு வந்து என்ன செய்யணும், கேப்பிட்டல் எம் என்ற திணிவை நாங்க உள்ளுக்கு நகர்த்தி இல்ல இவரை என்ன செய்றோம், உள்ளுக்கு நகர்த்தி போட்டு, L1க்கும் L2க்குமான வரைவத்த நாங்க என்ன செய்ய போறோம், இங்க கீற போறோம். L1க்கும் L2க்கும் தான் நாங்க என்ன செய்ய போறோம், இங்க கீற போறோம்டா. சரிதானே? அப்ப நான் இவரை மாத்தி எடுக்கையில என்ன செய்ய போறேன், யார மாத்திக்கல, யார நீ மாத்தப் போற? அவரை மாத்ததால எங்களுக்கு என்ன மாறப் போகுதுன்னு சொல்லி பார்த்துக்கொள். அப்ப என்னத்த நீ மாத்தப் போற நினைக்கிற இதுல வந்து? எத மாத்தி எத ஒழுங்கமைக்க போறாய்? அதாவது என்ன செய்ற நீ? இந்த L1 என்ற நீளத்த நீ மாத்த என்ன செய்ய L2 என்ற நீளத்த நீ என்ன செய்ற மாத்தி அமைக்க போற. அப்ப சார் மாறியார், சாரா மாறியார்ன்னு சொல்லி என்ன செய்ற மாத்தி எடுத்து தெரிஞ்சுக்கொள்ளு. சரிதானே? அப்ப என்ன எங்களுக்கு M இன்டு சரிதானே? அப்ப L2 நேரடியா எடுத்துக்கொள்ளணும். இதுலேருந்து மாத்தி எடுத்து வரேன் நேரடியா. சமடைக்கு எழுதி வச்சுக்கிறேன் தானே? அப்ப L2 இஸ் ஈக்குவல் டூ என்ன கேப்பிட்டல் M ஓவர் ஸ்மால் m இன்டு என்ன இருக்க போறேன்? L1 இருக்கும். அவ சார் மாறியார், சாரா மாறியார்ன்னு சொல்லி உனக்கு அன்றைக்கே சொல்லியிருக்கேன். சரிதானே? அப்ப என்ன செய்ற? குடுத்து விட போறேன். எங்களுக்கு என்ன? யார்ல தங்கி இருக்காருன்னு சொன்னா, எங்களுக்கு என்னது? சாரா மாறி என்னது? நாம் மாத்தினா மட்டும் தான் என்ன செய்ய போகுது எங்களுக்கு? மாறப்போகுது. சாறு மாறி என்னது எங்களுக்கு என்ன? நாம் மாத்த மாறுறவர். என்ன சார்ந்து மாறப்போறேன். அப்ப L2வும் L1ன்னு சொல்லி என்ன செய்ய போறேன்? குடுத்து விட போறேன். அவ்வளவுதான்டா வேலை. சரிதானே? சின்ன விஷயம் தான். ஓகே விளங்கிக் கொள்றியா? அப்ப உன்னால என்ன செய்யலாம்னு சொன்னா, இது சம்பந்தமா என்ன செய்ற இப்படியான பேப்பர்கள் இருக்கும்னு சொன்னா, நீ என்ன செய்ற இண்டையில இருந்தே கொஞ்சம் தேடி எடுத்து வச்சுக்கொள்ளு. சரியான தேடி என்ன செய்ற நீயும் கொஞ்சம் பேப்பர்கள செஞ்சு வச்சுக்கொள்ளு. சரியா? செஞ்சு எடுத்தான்னு சொன்னா சரி. அ திருப்பத்த வச்சு உயிர்ப்பு மையத்துக்காண்டி அளவிட எடுக்க கஷ்டமுண்டு. தவிர எடுக்கலாண்டு. ம். என்ன சொன்னீங்க? அளவு எடுக்கிறது கஷ்டமுண்டு. திருப்பத்த வச்சு உய்வு மையத்த கண்டறிய முடியாது தானே. அளவு எடுக்கையில கஷ்டம். அதான் சொல்லியிருந்தேன். அதனால என்ன எங்களுக்கு அதாவது எங்க சரியா வந்து புவியீர்ப்பு மையம் இருக்குன்னு சொல்லி எங்களால கண்டுபிடிக்க முடியாது. சீரான பொருளா இருந்தா மட்டும் தான் என்ன செய்யலாம் நாங்க சரி நடுவுல இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நான் நினைக்கிறேன். இதனால சீரான ஒரு பொருளா இருந்தா மட்டும் தான் என்ன செய்யலாம் எங்களுக்கு சரியா நடுவுல இருக்குன்னு சொல்லி எடுக்கலாம். ஆனா சீர் இல்லாத பொருள்னால எங்களுக்கு என்ன செய்யாது நடுவுல இருக்க முடியாது. சரியா? நீ வேணும்னு சொன்னா இங்க என்ன செய்யலாம் சமன்ல வச்சு போட்டு ரைட் அதுல இருந்து புவியீர்ப்பு மையத்துல தானத எடுத்து போட்டு நீ திருப்ப வேணும்னு சொல்லி என்ன செய்யலாம் சொத்தி குத்தி எங்கேயாவது வச்சு நீ செய்யலாம். ஆனா அந்த அரியன்ன வேலை நாங்க செய்ய மாட்டோம். சரிதானே? என்ன செய்ய மேக்ஸிமம் வந்து எங்களுக்கு என்ன ஒரு திருப்பம் எடுக்கிறோம்னு சொன்னா, அங்கே என்ன செய்யணும், எவ்வளத்துக்கு நாங்க விசைகள வந்து இல்லாம பண்ணலாமோ, அவ்வளத்துக்கு நாங்க என்ன செய்வோம், இல்லாம பண்ணுவோம். எந்த ஒரு எந்த எந்த புள்ளியில வந்து எங்களுக்கு என்ன கூடிய விசைகள் வந்து எங்களுக்கு தாக்க நிக்குதோ, அந்த புள்ளி சம்மந்தமா தான் நாங்க என்ன செய்வோம், பெரும்பாலும் விசை எடுக்க என்ன செய்வோம், திருப்பத்த எடுக்க பார்ப்போம். அப்பதான் என்ன செய்யும், அந்த புள்ளிகள்ல தாக்குற விசைகள் வந்து எங்களுக்கு என்ன செய்யும், இல்லாம போயிடுவேன். அப்பதான் எங்களுக்கு ஈஸியா வந்து திருப்பத்த எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே? ஆனா மேக்ஸிமம் என்ன செய்யப்படுறோம், நாங்க இதுல வச்சு சமன்ல படுத்தி போட்டு இந்த கத்தின மையத்துல வச்சு சமன்ல படுத்தி போட்டு போய் மையத்த எடுத்து போட்டு திருப்பி நீ சொத்தி புத்தி வச்சு செய்றியான்னு சொன்னா, அத நீ செஞ்சு கொள்ளு. சரிதானே? நீ ஒண்ணு சொன்னா ஸ்கூல்ல செஞ்சு போட்டு சேட்ட காத பத்தி அடிய வாங்கிட்டிரு. ஆனா என்ன செய்ற, இங்க கொண்டு வச்சு அந்த வேலைய செய்யாத. சரிதானே? அவங்க உன்னை இலகுபடுத்துறதா தான் இதுல கேட்டுருக்கானுக. ஓகேயா? ம். ஓ! நானே நான் சொல்லப் போற விஷயத்த வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு கிரயிங்க. இத நான் ஒரு விஷயத்த என்ன சொல்றேன்னு சொன்னா, நீங்க என்ன சொல்ல வாரீங்களோ, அந்த விஷயம் வந்து நான் சொல்லிருப்பேன்னு நெனைக்கிறேன். சரி அப்ப கொஞ்சம் என்ன செய்றீங்க, கொஞ்சம் வந்து கிரயிங்க. சரிதானே? இப்ப என்ன விஷயம் சொன்னா, சில விஷயம் வந்து எங்களுக்கு தெரியும் தானேன்ட்டு நீங்க அசஞ்சிடாம இருந்தீங்கன்னு சொன்னா, என்ன செய்வீங்க? ரைட். அந்த விஷயம் சொல்லப்போற விஷயம் வந்து உங்களுக்கு என்ன செய்யும்? கிரகிக்காம விட்டுட்டு போயிருவீங்க. சில விஷயம் சொல்றோம்ன்னு சொல்லி என்ன செய்றீங்க? கொஞ்சம் என்ன செய்ய பொறுமையா இருந்து பார்த்துக்கொள்ள நான் என்ன செய்ய இந்த கேள்விக்கான இது இப்படிதான் திருப்பத்தேடுன்னு சொல்லி போட்டு முடிச்சு போட்டு போறது கிடையாது. திருப்பம் எடுக்கையில என்னத்துக்கு அதுல வைக்கல, என்ன ரீசன் அப்படியே வைக்கலன்ற ரீசன் எல்லாமே வந்து சொல்லும். சோ கொஞ்சம் என்ன செய்யுங்க? பொறுமையா வந்து கிரகிங்க. கிரகிக்கிறது முக்கியம். சரிதானே? எல்லா விஷயத்திலயும் கிரகிக்கணும். கிரகிப்பு இல்லைன்னு சொன்னா பிறகு கஷ்டப்படுவீங்க. சரிதானே? கிரகிக்கிற தன்மை இல்லைன்னு சொன்னா கஷ்டம் தான். சரிதானே? வீட்ல வந்து என்ன செய்ய வாங்க அந்த அது தூக்குன்னு சொன்னா, நீ கிரகிக்காம இருந்தேன்னா வீட்ட இங்க வா அப்படின்னு சொல்லி தான் உனக்கு என்ன செய்யும்? நல்ல பேச்சு விழுந்தா என்ன செய்ய கூப்பிடுவானுங்க. சோ கிரகிச்சு கொண்டு இருந்தான்னு சொன்னா கூப்பிடே கோவம்ன்னு சொல்லி போட்டு என்ன செய்யலாம்? பேச்சு வாங்காமலாம் இருக்கலாம். கிரகிக்கிற தன்மைகள பார்த்துக்கணும். அது எல்லா இடமே எங்களுக்கு
ஓகே, ஓகே. அத நான் கவனிச்சேன் நானு. வேற டவுட் எதுவும் கேட்டிருந்தீங்களா நீங்க? டவுட் எதுவும் கேட்டீங்களா? இல்ல தானே? ஓகேயா. நான் என்ன செய்ய இது சம்மந்தமான கேள்விகள் வேற இருந்தாலும் என்ன செய்ய செஞ்சு கொள்ளுங்க. நானு வேற இது சம்மந்தமா வேற கேள்விகள் நீங்க எங்க இருந்தாலும் தேடி எடுக்க செஞ்சு கொள்ளுங்க. நீங்க தேடி எடுத்து செஞ்சீங்கன்னு சொன்னா மட்டும் தான் முடியும். சரி இது வந்து உங்களுக்கு என்ன டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 6 மணி 6 அந்த டைம்லனா போடுவேன்டா. சரியா, சரி நான் என்ன சொன்னேன், நான் பின்னால வேலைகள் இருக்கிறதால வந்து கொஞ்சம் வெளிய தான் முடிக்க போட்டு பார்ப்பேன். ஸோ 6 மணி டைம் தான் பெரும்பாலும். நான் அதே மாரி என்ன செஞ்சேன் குரூப்ல இருக்கீங்க தானே? ஸோ குரூப்ல இருக்கையில பார்த்துக்கொள்ளுங்க. அந்த குரூப்ல தான் உனக்கு விஷயம் எல்லாமே ஷேர் பண்ணப்படும். ஸோ அதுலேருந்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நாங்க மிச்சத்த பார்த்துக்கொள்வோம். பாய்.